தனிப்பட்ட அதிகமாக பிரபலம் இல்லாத ஒரு கவிஞனுடைய கவிதைகளையும் பாடல்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு தொடர் நிகழ்ச்சியை வகுத்து கொடுத்திருக்கின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திரு முரளி அவர்களுக்கும், அதற்கு மனமோந்து இடம் கொடுத்திருக்கின்ற பாரதிய வித்யாபவன் திரு ராமசாமி அவர்களுக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இசைக்கவியை கேளுங்கள் அப்படின்னும் பொழுது இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுங்க, இன்றைக்கி தான் இசைக்கவியை கேளுங்கள் போடுறீங்க அப்படின்றார். அதுக்கு அதனால் நான் அதை கொஞ்சம் விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டுள்ளேன். இசைக்கவியை கேளுங்கன்னா இசைக்கவி சொல்கிறது கேட்கணும், அவ்வளோ. என்னோடு பங்கு கொள்ள இருப்பவர் வந்து விட்டாருங்க இந்த நெரிசலில். ஆமாம், காரை எங்கே நிறுத்தணும்னு அவருக்கு முடியல. ஸோ எனவே நிகழ்ச்சி முடிவதற்குள்ளே அவர் இங்கே தான் இருக்கார். அது விரல் அருகே வெகு தொலைவில் இருக்கிறார். வந்துட்டார். கணநாதன் கனவொன்றில் கனலாக நின்றான், மனமெங்கும் அமரத்வனி. கணநாதன் கனவொன்றில் கனலாக நின்றான், மனமெங்கும் அமரத்வனி. எந்தன் குருவாக நிழலாடும் ஒரு மாயத்தழல் வந்து, குருவாக நிழலாடும் ஒரு மாயத்தழல் வந்து அருள் செய்யும் விதமே தனி. எனக்கு அருள் செய்யும் விதமே தனி. கணநாதன் கனவொன்றில் கனலாக நின்றான், மனமெங்கும் அமரத்வனி. எனக்கு அருள் செய்யும் விதமே தனி. அகமெங்கும் லயமான சிவலோகம், அதன் முகமாக ஸ்ருதி போடும் கணநாதம். அகமெங்கும் லயமான சிவலோகம், அதன் முகமாக ஸ்ருதி போடும் கணநாதம். கண்ணில் அசைந்தாடி வரும் நீல ஆனந்தவானம், கண்ணில் அசைந்தாடி வரும் நீல ஆனந்தவானம். அருவி பொழியும் அமுதகானம், அசைந்தாடி வரும் நீல ஆனந்தவானம். அருவி பொழியும் அமுதகானம். கணநாதன் கனவொன்றில் கனலாக நின்றான், மனம் எங்கும் அமரத்வனி. எனக்கு அருள் செய்யும் விதமே தனி. நகராதிருந்து நடிக்கும் நர்த்தனம் நரகமனத்தினில் நந்தி மத்தளம். நகராதிருந்து நடிக்கும் நர்த்தனம் நரகமனத்தினில் நந்தி மத்தளம். சுகநடனத்தில் தொலைந்தது சலனம், மௌன குகையினில் நாத பிரளயம். அகமாயிருந்து புறமாய் விரிந்த ஆதி அதிதி மகன் அருளுதயம். அகமாயிருந்து புறமாய் விரிந்த ஆதி அதிதி மகன் அருளுதயம். கனலோடிருக்கும் பனியே வருக, கனிவே கனியே வருக. கனலோடிருக்கும் பனியே வருக, கனிவே களியே வருக. கம் கணபதயே நமஹ, கம் கணபதயே நமஹ, கம் கணபதயே நமஹ, கம் கணபதயே நமஹ, கம் கணபதயே நமஹ. கணநாதன் கனவொன்றில் கனலாக நின்றான், மனம் எங்கும் அமரத்வனி. எனக்கு அருள் செய்யும் விதமே தனி. அன்பு நண்பர் சதீஷுக்கு நம்முடைய வளமான கரவொலியால் ஒரு வரவேற்பை தருவோம். அவர் தொழில் வழக்கறிஞர், ஆனால் அவருடைய உயிர் தொழில் கவிதை. நல்ல ஆற்றல் மிகுந்த பேச்சாளர், அருமையான கவிஞர், வர்ணனையாளர்,
இப்போ நாள்தோறும் திருப்பாவை குறித்து அவர் அற்புதமாக தொலைக்காட்சியிலே திருப்பாவைக்கு விளக்கங்கள் அளித்து கொண்டு வருகிறார். உற்சாகமான ஒரு மனிதர், வாழ்வினுடைய கடினமான நிதர்சனங்களோடு பொருதி உழைப்பாலும் இறை நம்பிக்கையாலும் அவருக்கே உரிய பணிவாலும் முன்னுக்கு வந்தவர். பழையதை மறக்காமல் இன்றைக்கும் அதே பணிவோடும் அதே பக்தியோடும் இருக்கின்ற ஒரு பண்பான நண்பரை வரவேற்பதில் நான் பெருமை கொள்ளுகிறேன். இப்போ நான் முதல்ல பாடின இந்த பாட்டு சதீஷ் என பாட சொல்லி கேட்டுக்கொண்ட பாட்டு. 1984 ஒரு தரிசனம் மாதிரி கனவுல நிகழ்ந்து அப்போ வந்த பாட்டு இது. இப்போ வழக்கறிஞர் பேச்சுக்கு நம்ம கட்டுப்படலைன்னா நாளைக்கு நம்முடைய கணக்கு வழக்காயிரும்ல. நமக்கு தொழில் கவிதை, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய். இன்றைக்கு நான் பேசுகிற ஒரு பேச்சோ அல்லது பாடுகிற ஒரு கவிதையோ எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு அந்த விதைக்கு நீரூற்றியதில் இசைக்கவி ரமணனும் ஒருவர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுவேன். எங்களுடைய பாரதி சுராஜ் அவர்கள் துவங்கிய அந்த பாரதி கலைக்கழகம் கிட்டத்தட்ட எத்தனையோ கவிஞர்களுக்கு ஒரு ஆலமரமாக திகழ்ந்தது. ஆற்றங்கால் தான் நம்மை வளர்த்தது. அதாவது எனக்கெல்லாம் என்ன ஒரு இந்த இவர் பக்கத்தில் உட்காரத்தை இருக்கும் போது தகுதி இருக்கான்னு நான் யோசிப்பேன் முதல்ல. உண்மை அது. ஏன்னா நான் சின்ன சின்ன குழந்தையா இருக்குச்சு சொன்ன மாதிரி அந்த வருடங்களுக்கு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தா அந்த வருடங்கள் எனக்கு நினைவு இல்லை. ஆனால் அவர் ஞாபகம் வச்சுருக்கார் 1984 அப்படின்னு. நான் முதலில் அதாவது இந்த வயது முதிர்ந்து விடணும் எந்தை வாலிபக்களை இன்னும் மாறவில்லை எங்க பாரதி சொல்லுவான். அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கும் நான் அப்படியே என்னுடைய மனதிலே நிழலாடி கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு அந்த பாரதி கலைக்கழகத்தினுடைய அரங்கத்தில் ஐயாரப்பனுடைய வீட்டில் ரமணனை நீங்கள் எல்லாம் எப்படி தரிசித்தீர்கள் எனக்கு தெரியாது. நான் அற்புதமாக ரசித்திருக்கிறேன், தரிசித்திருக்கிறேன். எப்படி என்றால் அந்த மிருக்கி அந்த மீசை அப்படி ஸ்டைல் அப்படி ஒருவர் பாருங்க அப்படி நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அப்படியே அதாவது இந்த முதலாக நான் வந்து அப்படி உள்ள அந்த அந்த அரங்கத்திற்கு வரும்போது இந்த பாடல் கேட்டது, கணநாதன் பாடல் கேட்டது. அப்படியே சிலிர்த்து போய் அப்படியே அசையாமல் அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். சொல்லப்போனால் இசைக்கவி அவர்களுக்கும் எனக்கும் இருந்த முதல் ஸ்பரிசம் என்று வேண்டுமானால் இந்த பாடலை கூட சொல்லலாம். அதனால எனக்கு நான் கேட்டுட்டேன், எனக்கு இந்த பாட்டை வந்து திருப்பி கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. அதனால வந்து அந்த என்ன அற்புதமான பாட்டு. கனவில் வருவது என்பது சாதாரணமான விஷயம். ஆனால் கனலாக வருவது என்பது, அதுவும் கணநாதன் வருவது என்பது அந்த அந்த பஞ்ச், அந்த ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த பஞ்ச், அது வந்து இசைக்கவி ரமணனுக்கு மட்டுமே இயல்பாக இருக்கக்கூடிய. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், இவருக்கு மட்டும்தான் இசையும் இயலும் அது ரெண்டும் இவருக்கு மட்டும்தான் வரும். இன்னும் சொல்ல போனா அதாவது நான் தைரியமாக இந்த அரங்கத்தில் சொல்லலாம், முத்தமிழ் அறிஞர் என்று இவரை மட்டும்தான் சொல்ல முடியும். இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் 3 இருக்கணும். 3 இருந்தால் தானே முத்தமிழ் அறிஞர் என்று சொல்ல முடியும். ஆகவே எங்கள் இசைக்கவி ரமணனை நாங்கள் முத்தமிழ் அறிஞர் என்று பாராட்டுவதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். இது தமிழுக்கு கிடைத்த பெருமை. அதனால எனக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த பாட்டெல்லாம் ஒரு பாடி அந்த அரங்கம் முடிஞ்சது. மேபி 1984 நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய ஒன்றும் ஆசை இல்லை. அதனால் எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஸ்வரூபமாக தான் தெரியும். ரமணனை பார்க்கிற பொழுது எனக்கு வந்து அந்த ஒரு வெள்ளை கலர் வெள்ளையிலேன்னு அது எப்படி தான் அந்த ஜிப்பா இருக்குமோ எனக்கு தெரியாது. அம்மா அழகாக துவச்சு போட்டு அந்த ஜிப்பா அப்படி போட்டுன்னு வருவார். அப்படி வரைச்ச அப்படி ஒரு மீசை அப்படி தள்ளிப்பார். அப்படி அந்த எங்கள் கலைக்கழகத்தை 2 பேருக்கு தான் அந்த அழகான மீசை. ஒன்று மகாகவி பாரதிக்கு நாங்கள் வந்து பார்ப்போம், அது வேற விஷயம். எங்க பேராசிரியர் நாகநந்தி பிறகு எங்களுக்கு இசைக்கவி ரமணன் தான் தெரியும். அப்படி தள்ளிப்பார். அப்படி பாடும்போது முதல்ல அப்படின்னு பண்ணார்னா அங்க அந்த அரங்கத்துல வந்து ஒரு அமைதியான ஒரு மௌனம், ஒரு எல்லாரும் ஒரு மௌன நிலைக்கு கொண்டு போயிடுவார். ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த இருக்கக்கூடிய அனைத்து கவிஞருடைய ஒருமித்த மனத்தை தன்னுடைய வசப்படுத்தி உள்ளே கொண்டு வந்து தன்னுடைய கானத்தாலும் கவிதையாலும் பேச்சாலும் அப்படியே கொண்டு போய் அப்படியே ஒரு உருக்கி நிறுத்தி அப்படியே வந்து கட்டுக்குள்ளே வச்சிருப்பார். நம்ம வந்து அவர் விட்டாதான் வெளில வர முடியும்.
அப்படி ஒரு வேளை மீறி வந்தவர்கள் ரசிகர்களாகவே இருக்க முடியாது. அதுதான் உண்மை. அந்த மாதிரி ரொம்ப ரசித்த ஒரு ரசிகன்ல நானும் ஒரு ரசிகன். நான் இங்கே வந்து ஒரு கவிஞனாலாம் வரல, ஒரு ரசிகனாக. அந்த பாட்டு முடிஞ்ச அந்த கவியரங்கம் முடிஞ்ச உடனே என்னன்னா அது ஒரு சின்ன அரங்கமாக இருந்தால் கூட ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஓடி போய் அப்படி ரமணன் அப்படி பிடிச்சிடணும், அப்படி ஒரு தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட அந்த கவிதை எனக்கு வந்துடுது, அந்த ஸ்பரிசமிலேருந்து எனக்கு அந்த கவிதை கிடைச்சிருதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு விவிஐபிஸ்லாம் பார்த்தா நம்ம போய் ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதுபோல நான் வந்து மிக மிக ரசித்த ஒரு மாமனிதர் ஒரு நம்முடைய ரமணன் அவர்கள். இன்னைக்கு இந்த மேடையில் நான் வந்து இவரோடு வந்து இந்த கவிதைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் அவருடைய கவிதைகள் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் உண்டு. எங்கள் பாரதி கழகத்தில் நிறைய பேர் வருத்தப்பட்டார்கள். அவர் பணிக்காலமாகவும் பதவி உயர்வு சில காரணங்களாகவும் அவர் வந்து தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய காலகட்டம் இருந்தது. அப்பொழுது நாங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப எங்களுக்கெல்லாம் அந்த இப்போ இந்த டெக்னாலஜி அப்போ இருந்திருந்தனாக்கா நாங்கள் வாட்ஸ்அப் கவிதைகளே ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லைன்னு ஒரு ஏக்கம் உண்டு. ஆனால் மீண்டும் எப்பொழுது வந்து அவர் அந்த ரமணன் திரும்பி வருவார் என்று மீண்டும் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த காலங்கள் எங்கள் பாரதி சுராஜ் வந்து ஆஹா என்று சொல்லுகிற போது சொல்லப்போனால் பலே பாண்டியா என்று பாரதி சொல்வார். அதை போல அந்த மாதிரி ரமணனுடைய அந்த பாடல்களை கேட்பது என்பது அது ஒரு தனி சுகம், அது தனி உலகம். அந்த உலகத்திற்குள் மீண்டும் இது போன்ற ஒரு அரங்கத்தினுடைய அன்பர்கள் வந்து மீண்டும் பயணிக்கிறார்கள் என்பது வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனார் ரசிகர்கள் உலகத்திற்கு இது ஒரு பேர் என்றுதான் சொல்ல வேண்டும். ரசிகர்கள் என்ற உலகம் இருக்கிறது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு உலகம் இருக்கு இல்லையா. அவர் கவிதை உலகம் என்று இருக்கிறது, கலைஞர்கள் உலகம் என்று இருக்கிறது. ஆனால் ரசிகர்கள் உலகம் என்று இருக்குமேயானால் அந்த ரசிகர் உலகத்திற்கு ஒரு நாயகனாக இருக்கக்கூடிய ஒரு இசைக்க ரமணன், அதுல வந்து நானும் ஒருவனாக இருக்கின்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரசிகர் உலகத்துக்கு தலைநகரம் மயிலாப்பூர் சொல்லலாம். இல்லை, இது வந்து இது சொல்லப்போனால் இந்த மயிலை செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை கோவலையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமா மயிலின் பாசுரம் உண்டு. ஒப்பவரில்லா மாதர்கள் வாழக்கூடிய இந்த உயர்ந்த இந்த மாதர்களால் மட்டுமே இந்த மயிலை வந்து உயர்ந்து விளங்குகிறது என்பதை அன்னைக்கே வந்து திருமங்கை ஆழ்வார் சொன்னார்னு ஒரு பாசுரத்துல உண்டு. அதுபோல அற்புதமான இந்த மயிலை அரங்கத்துல பாரதிய வித்யாபவன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி. சொன்ன பாசுரத்தை நுருவாட்டி தெளிவா சொல்ல. வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுரம். அதாவது மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணி ஒன்னா இருந்திருக்குன்றது இது ஒரு அடையாளம். இது பாசுரம் இந்த மாடங்கள் உள்ள மயிலை பார்த்திருக்கிறார். அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால வந்து அந்த மாதிரி அந்த மயிலாப்பூருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதை நீங்க தொட்டு காட்டினீங்க. ஆனா ஒரு மகிழ்ச்சி எனக்கு. பல கவிதைகள் வந்து நான் தனியா ரசிச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து சில கவிதைகளை வந்து இதோடு சேர்ந்து ரசிக்க வேண்டும். இப்போ நம்ம மார்கழி மாசத்தை முடிச்சோம். மார்கழி மாசம் முடிஞ்சதுனால நான் போன அரங்கத்துக்கு தான் நான் வந்திருக்கணும். அதுக்கு வந்து என்னுடைய சில உடல்நல குறைவு காரணமாக என்னால் வர முடியல. அந்த மார்கழிக்குனே இருக்கக்கூடிய மயிலாப்பூருக்குனே இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்குனே இருக்கக்கூடிய சிறப்பு வந்து இந்த திருப்பாவை என்பதும் ஆண்டாள் என்பதும். அந்த ஆண்டாளை பற்றி ஒரு அற்புதமான பாட்டு. முதல்ல அந்த பாட்டு நான் கேட்டுடுறேன். சரி, நீங்க பாடி நான் கேட்கணும், அதை லைக்கணும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும். அந்த கண்ணனின் தாமரை காலை சென்று காட்டிடும் அன்பென்னும் பாதை. அந்த கண்ணனின் தாமரை காலை சென்று காட்டிடும் அன்பென்னும் பாதை. அந்த பாதையை தந்தவள் கோதை, அதில் பரவசம் கொள்பவள் ராதை. அந்த பாதையை தந்தவள் கோதை, அதில் பரவசம் கொள்பவள் ராதை. மலருக்கு மாலைகள் சூட்டி அவன் மார்பினிலே அதை நாட்டி. மலருக்கு மாலைகள் சூட்டி அவன் மார்பினிலே அதை நாட்டி. தமிழ் புலர்கின்ற பாடல்கள் தந்தாள், அந்த புருஷோத்தமனை கொண்டாள். தமிழ் புலர்கின்ற பாடல்கள் தந்தாள், அந்த புருஷோத்தமனை கொண்டாள்.
அதில் வானமும் வந்து மயங்கும் மணிவண்ணனின் வண்ணம் துலங்கும் அந்த பாதையை தந்தவள் கோதை அதில் பரவசம் கொள்பவள் ராதை நேருக்கு நேர் நின்று கண்டாள் அந்த நீலனுக்கே உயிர் நேர்ந்தாள் நேருக்கு நேர் நின்று கண்டாள் அந்த நீலனுக்கே உயிர் நேர்ந்தாள் இந்த பாருக்கு அவள் என்றும் தேவை பக்தி பாவை இசைத்தனள் பாவை இந்த பாருக்கு அவள் என்றும் தேவை பக்தி பாவை இசைத்தனள் பாவை அவள் அகம்புறம் யாவையும் வென்றாள் திரு அரங்கனின் திருவடி சேர்ந்தாள் அவள் அகம்புறம் யாவையும் வென்றாள் திரு அரங்கனின் திருவடி சேர்ந்தாள் அந்த கண்ணனின் தாமரை காலை சென்று காட்டிடும் அந்தென்னும் பாதை அந்த பாதையை தந்தவள் கோதை அதில் பரவசம் கொள்பவள் ராதை. அற்புதம். இது இயல்பாவே நான் என்னுடைய சொந்த ஊர் சிவலிபுத்தூர். அதனால எனக்கு ஆண்டாள் குலதெய்வம் ஆண்டாள் தான் அமைஞ்சிருச்சு எனக்கு. இது எனக்கே இது ஆண்டாள் கொடுத்த ஒரு அருள் தான் நான் நினைப்பேன். நான் இன்னைக்கு இது இயல்பா அமைஞ்சது எனக்கு இந்த பாட்டு. இதுல ஒரு நுணுப்பமான ஒரு அழகான ஒரு தி philosophy ஆஃப் வைஷ்ணவிசம் இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். என்னன்னாக்க வைஷ்ணவத்தோட சிறப்பு பக்தியில ஆரம்பிக்கணும், சரணாகத்தில முடியணும். பக்தியில ஆரம்பிச்சு சரணாகத்தில முடியணும். திருப்பாவையுடைய 30 பாசனத்துடைய நீங்க அந்த சாரம் பார்த்தீங்கன்னாக்க சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை தின்னும் குலத்தில் பிறந்து நின் குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாதுன்னு அந்த பாசனத்தினுடைய முடிவு 29வது பாசனத்தின் முடிவில் ஆண்டாள் சொல்றது சரணாகதிங்கிற தத்துவத்தை தான் சொல்றா. இது எப்படி ஒரு அழகா அதை சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்தில் அது பக்தியில் ஆரம்பிக்கிறது. அது எப்படின்னாக்கா கண்ணனின் தாமரை காலைன்னு சொல்றார். அது காலை என்று சாதாரணமாக இறைவனுடைய திருவடியை சொல்றது அப்படின்னா திருவடி என்று சொல்ல வேண்டும். அதுவும் இன்னொரு சம்பிரதாயத்தை திருவடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஆனால் இவர் காலை என்று சொல்லுகிறார். அது நமக்கு கால், ஆனா இறைவனுக்கு திருவடி அப்படிங்கிறதா நம்முடைய சம்பிரதாயம். ஆனா இது தி லிபர்ட்டி டு ஆண்டாள். ஆண்டாளுக்குன்னே இறைவன்ட்ட இருக்கக்கூடிய அந்த மாபெரும் லிபர்ட்டி அவர் யாருமே எடுத்துக்க முடியாது. அவள் மட்டும்தான் அந்த லிபர்ட்டி எடுத்துட்டா. அப்படி எடுத்துனதுனால அந்த லிபர்ட்டியை ஆண்டாள் கவிஞனுடைய மனதிலே புகுந்து அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்குறா. நீ சொல்ற அந்த கவிதையை, நீ சொல்ற அந்த வார்த்தையை, உனக்கு லிபர்ட்டி இருக்கு. நீ சொல்லும் போது தாமரை நிக்கிறத பார்த்தாலே ஒரு கால் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இறைவனுக்கு பத்மபாதம் அப்படிங்கிறது அது ஒரு இது. அதனால கண்ணனுடைய தாமரை காலைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா. இது பக்தியில ஆரம்பிச்சிருத்து. ஆனா முடியும் போது பாத்தீங்களா இயல்பா அது எங்க முடியறது பாருங்க. அந்த அரங்கனின் திருவடி சேர்ந்தால் சரணாகதியில முடிஞ்சிருது. பாப்பா திருவடி வந்துருத்துப்பா ஒழுங்கா திருவடி வந்துருத்து. இல்ல இதுதான் சொல்றேன். இது ஆண்டாள் அப்படி ஒரு சைகை கொடுத்து ஒரு கடைக்கண்ணால பார்த்தா மட்டும்தான் இது மாதிரி அந்த வார்த்தைகள் இசைக்கவி ரமணன் போன்றவர்களுக்கு மட்டும்தான் அது கவிதை என்பது தானாக வரும். சொற்களை திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பான கவிஞர்கள் எப்பொழுதும் கவிதையை எழுதுவதில்லை. அவர்கள் தானாக அது அப்படியே கொட்டணும். அப்படியே வார்த்தைகள் விழணும். வார்த்தைகள் விழுந்தால்தான் அதுல கவிதை இருக்கும். இதை அந்த பாட்டுல எனக்கு டக்குன்னு படிக்கும்போது மனசுல பட்டது அங்கு காலைன்னு சொல்றாரேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். ஆனா முடிக்கும் போது அடடா சரணாகதி முடிஞ்சிடுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அல்ப சந்தோஷம் எனக்கு வந்தது. அது ஆண்டாளுடைய அருள். நீங்க இன்னொரு பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார், ஆல்வேஸ் the right things happen in spite of us. நம்ம இதெல்லாம் எண்ணி பார்க்கல, அதுவே நடந்து போச்சு. அவ்வளவு மலருக்கு மாலைகள் சூட்டி அவன் மார்பினிலே அதை நாட்டி. இது ரொம்ப மலருக்கு மாலைகள் சூடுவதுங்கிறத டக்குன்னு யோசி. மலருக்கு மாலைகள் சூடுவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தோணும். அப்ப என்னன்னா நீங்க பாதியில கேட்டா புரியாது. அது முதல் வரியை கேட்டணும். கண்ணனின் தாமரை காலை. சோ அந்த தாமரையை கொண்டு இந்த மலர்ல சேர்க்கணும். அந்த தாமரையை கொண்டு மலர்ல சேர்த்தால் அந்த திருவடியில் அங்கே ஆரம்பிச்சிட்டா. அந்த திருவடியில் கொண்டு அந்த மாலையை அவள் சூட்டினாள். ஆனால் அவள் சூட்டினாளான்னா அவள் ஆக்சுவலி ஆண்டாள் தன்னுடைய மாலையை அவள் சூடிக்கொண்டாள். பிறகு அவள் சூடி கொடுத்த சுடர்கொடி மாலையை எடுத்து திருப்பி கொடுத்தா.
அப்புறம் அதை எம்பெருமான் சூடிக்கொண்டான். அவனுக்கு வந்து நாற்றத்துழாய்முடி நாராயணன்னு பேர். அந்த ஒரு சிறப்பு அவனுக்கு உண்டு. என்னன்னா அவனுக்கு ஆண்டாள் இடத்துல இருந்த ஈடுபாடு காரணமாக பகவானுக்கே ஒரு திருநாமம் என்னன்னாக்க நாற்றத்துழாய்முடி நாராயணங்கிறதுனால இந்த சொல் வந்து மலருக்கு மாலைகள் சூட்டி அவன் மார்பினிலே அதை நாட்டினா பூதேவியாக இருந்தவள் ஸ்ரீதேவியாக மாறினாள்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இது வந்து ரொம்ப உணர்ந்து உண்மா நுழைபுலம் போய் பார்த்தா எனக்கு அது வந்து ரொம்ப நான் ரசிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய இயல்பாக எனக்கு என்னன்னு தெரியாது, வைணவத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடான எனக்கு தெரியாது, இயல்பாக எனக்கு மனதிலே தோன்றியது இந்த சொல். அதுக்கு வித்தியாசம் தெரியல. அதுல இன்னும் ரொம்ப அந்த நேர்ந்து விடுறது அப்படின்வாங்க. அது வந்து சொல்லப்போனா அந்த திருநெல்வேலியில இருக்கக்கூடிய இயல்பான வழக்கு சொல். அவர் திருநெல்வேலிக்காரன்னு நமக்கு தெரியும். நேர்ந்து விட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி அந்த நீலனுக்கே உயிரை நேர்ந்தாள் என்ன சொல்லுங்க, அது என்ன அழகான சொல். அதை வந்து அந்த வார்த்தையை கொண்டு அப்படி உட்கார வச்சு அந்த ஃபிட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அழகு தெரியறது. இந்த பாருக்கு அவள் என்றும் தேவைங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து சோசியல் கான்செப்டையும் கொண்டு வந்து வந்து அது வெறும் பக்தியா இல்லாமல் ஆன்மீகமாக இல்லாமல் அவளை போன்ற ஒரு புரட்சி பெண்ணாகவோ அல்லது அவளை போன்ற ஒரு வித்தியாசமான பார்வை படைத்த சிந்தனையுடைய ஒரு பெண்ணை நாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இட்ஸ் வெரி கான்செப்ட். அந்த வெரி கான்செப்டை வந்து ரொம்ப அழகா இந்த கவிஞர் வந்து அகம்புறம் யாவையும் வென்றாள். ரொம்ப அழகான சொல். அந்த பாடலே பார்த்தீங்கன்னா அவள் அகத்துறை பாடியிருக்கிறாள் என்பதுதான் வந்து இப்போது சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் அவள் புறத்தையும் பாடியிருக்கிறார். புறம் என்பது தன்னுடைய வீரத்தையும் அவள் காட்டியிருக்கிறாள். அவள் இருக்கக்கூடிய வந்து வெளியில வந்து அவ பாடினான். வீரம், இயற்கை அழகு, இயற்கை அழகு எத்தனையோ ஒரு பேசுகின்ற மொழி எல்லாம் எவ்வளவு இருக்கு. அதான் சொல்லுவார், 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சைகளை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைன்னு சொல்லுவாங்க. அவ பிஞ்சாய் பழுத்தவள்னு, இவளுக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு, பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைன்னு. சோ அந்த பிஞ்சிலே பழுத்த அந்த பழத்தை அற்புதமாக அந்த கனியை சாறு பிழிந்து கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான பாட்டு. இதுக்கு வந்து எவ்வளவு நாளும் சொல்லலாம். சதீஷ் எவ்வளவு நல்ல ரசிகர்னு தெரியுது பாருங்க. ஒரு சாதாரண பாட்டுல இவ்வளவு நயம் காண்றாருன்னா அதனால தான் இந்த மாதிரி ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிறது எப்பவுமே. கவிதைக்கு போகலாம். அது வந்து இப்ப அடுத்த ஒரு பாட்டு நான் ரொம்ப, அதாவது எப்படி ஒரு கவிஞருடைய பல டைமென்ஷனை பார்க்குறேன். எப்படி ஒரு சில பேருக்கு வந்து பக்தி பத்தின பக்தி மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஆன்மீக இலக்கியங்கள் எழுதுவார்கள். அவர்களுக்காக சமுதாயத்தை பார்க்க முடியாதுன்னு இருக்கும். ஆனால் ஒரு கவிஞன் என்பவன் காலம் கடந்தவன். அவனுக்கு வந்து எந்த பரிமாணத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை வேண்டும். அது வந்து மகாகவி பாரதி போன்ற சில கவிஞர்களுக்கு தான் இயல்பா அமைஞ்சுது. அவர் இந்த பாரதி வழியில வந்ததுனால என்னவோ, இல்லை பாரதியார் வேஷம் போட்டதுனாலோ என்னவோ, பாரதியாகவே வாழ்வதனாலோ என்னவோ தெரியாது, இங்க செல்லமாவும் இருக்காங்க, செல்லமா இருக்காங்க. அதனால இந்த பாட்டை வந்து நீங்க முதல்ல கேட்டுணும், அதற்கு கூட நயத்தை நம்ம பிறகு ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு வந்து ஒரு ரொம்ப ஒரு ரசிக்க வேண்டிய, அதாவது நம்முடைய மனதை நாம் திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரமணனுடைய கவிதைகளை கேட்கிற பொழுது வெறும் நம்முடைய காதுகளை மட்டும் திறந்து வைத்துக் கொண்டு கானத்தை கேட்பது அல்ல ரமணனுடைய கவிதை. ரமணனுடைய பாடல் என்பது காதுகளுக்கு செவிகளுக்கு மட்டும் செவிநுகர் கனிகள் மட்டும் அல்ல, அது ஆன்மாவிற்கு எதையோ கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்பதை நாம் உணர வேண்டும். இவர்களெல்லாம் காலம் கடந்த கவிஞர்கள். அதனால அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் போயட்ரியை வந்து இப்போ நம்ம ஒரு கேட்க போறோம். வித்தியாசமான பாட்டு, முதல்ல கடைசி வரைக்கும் கேட்டாதான் அது உண்மையிலேயே புரியும் கூட சொல்லலாம். இது ஒரு கவிதை. ஒரு நாளும் சாப்பிடும்போது ஒரு கவலத்தை அப்படி எடுக்கிறோம் இல்லையா, நானே எல்லாரும் போல அப்படிதான் எடுத்தேன். அப்போ அந்த எப்படி இது விளைஞ்சதுன்ட்டு பின்னோக்கி போனேன். அதான் ஒரு சின்ன கவிதையா. அந்த கருப்பழகி ஆள்காட்டி விரலால் பொந்து வைத்து மண்ணில் பொருத்தி சிரிக்கும் வரை எந்த குடிசையிலோ விலையற்ற விதை நெல்லாய் சந்தடி ஏதுமின்றி காத்திருந்தது. அந்த கருப்பழகி ஆள்காட்டி விரலால் பொந்து வைத்து மண்ணில் பொருத்தி சிரிக்கும் வரை எந்த குடிசையிலோ விலையற்ற விதை நெல்லாய் சந்தடி ஏதுமின்றி காத்திருந்தது. நட்டவளின் கட்டழகை நன்கு ரசிக்க வேண்டி மொட்டவிழ்ந்த உயிரை ஒரு மோதிர கருப்புக்கை நாற்றங்காலில் அதை நடுமுன்னே தொடும் சுகத்தால் ஏற்றம் பெற்றது, இருமாந்து வளர்ந்தது. பம்பு செட்டு, வான பரிசு மழை, மண்ணையே நம்பி வாழும் ஏர் உழவன் நம்பிக்கை கண்ணொளியில் மலைக்காற்று தலை கோதி மதர்ப்பாக வளர்ந்து நிலை தாங்க முடியாமல் நெல் சாய்ந்த வேளையிலே அறுவடையானது. ஆட்கள் வந்தனர்,
உறுத்தும் உமி நீங்கி உள்ளிருக்கும் வெள்ளி உயிர், உறுத்தும் உமி நீங்கி உள்ளிருக்கும் வெள்ளி உயிர் கோணியில் புகுந்து பலர் கூடும் சந்தையிலே போனியாகி பரபரப்பாய் பட்டண யாத்திரைக்கு புறப்பட்டு பல நூறு கரம் மாறி தரம் மாறி சிறப்புமிக்க மனைவியின் சிவந்த கைகளினால் குளிப்பாட்டப்பட்டு குக்கரில் தவம் புரிந்து வெளிப்பட்டு வாசமுடன் ஒளிமயமாய் ஆவி பறக்க உள்ளங்கையில் சிறு வெள்ளிக்குன்றாய் அள்ளி வைத்த சோற்றை அன்புடன் பார்க்கின்றேன். உள்ளங்கையில் சிறு வெள்ளிக்குன்றாய் அள்ளி வைத்த சோற்றை அன்புடன் பார்க்கின்றேன். எத்தனை பேர் உழைப்பில் நான் நித்தம் நித்தம் வாழ்கின்றேன், அத்தனையில் நான் அறிந்தது எத்தனை பேர் என் சொல்ல. நம்ம சாதாரணமாக உழைப்பை பற்றி இது ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தாட்டுன்னு சொல்றதா இல்லை ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய பாடல்னு சொல்றதா அப்படின்னு இருக்கும். சோர்திங்கிற எவனும் காட்ட வேண்டிய நன்றி இல்லையா? அதை சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலையினார் வள்ளுவர். இந்த சுழன்றும் ஏற்பினது உலகம்ங்கிறத வந்து அந்த வள்ளுவனுடைய பாட்டுக்கு இதை விட ஒரு அழகான விளக்கம் இருக்க முடியாது. இது எவ்வளோ அழகான வந்து எப்படி ரசிச்சிருக்காரு. அப்படியே எனக்கு தெரிஞ்சு அப்படியே பயணப்பட்டிருக்கிற பொழுது, அந்த வயல்வெளிகளை பயணப்பட்டிருக்கும் நம்ம எல்லாரும் வந்து உழவனை பார்த்துருக்கலாம், இல்லை அங்கே வேலை செய்யறவங்களை பார்த்துருக்கலாம். அந்த நாற்றங்கால் நடுகிற அழகுங்கிறது ஒரு தனி அழகு. நாற்றங்கால் நடுவு இட்ஸ் வெரி கிரேட் ஆர்ட் என்று சொல்வார்கள். தட்டு பார்த்தா தெரியும், ஒண்ணு கூட பண்ண முடியாது, நமக்கு அது வருமானு தெரியாது. அது என்னன்னா அவர் சொல்ற மாதிரி அந்த ஆள்காட்டி விரலால் அப்படி எடுத்து வைக்கணும். அதை நீங்க ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேப் பிட்வீன் தி ரெண்டு நாத்து இருக்கு பாருங்க, அது கரெக்டாக கிட்ட அளந்து வச்சா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பை பிராக்டிஸ் என்ன பண்ணுவாங்க அவர்கள், அந்த பெண்கள் அதை வைக்கும்போது, அதனால தான் பெண்கள் தான் வைக்க முடியும். அந்த அளந்து செய்யறது எதையுமே பெண்கள் தான் செய்யணும். ஆண்களுக்கு நாற்று நட வராதுன்னுவாங்க, பெண்கள் தான் பெரும்பாலும் நாற்று நடுவார்கள். அந்த நாற்று நடுகிற அந்த அழகு அப்படியே அதை கரெக்டாக எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே வச்சுட்டு போனா அந்த ஒரு அரை காணியோ ஒரு காணியோ அது என்னவோ அதை வச்சுன்னு போற அந்த இது வந்து அவளுக்கு தான் தெரியும். கையில எவ்வளவு நெல் இருக்கு, எவ்வளவு விதை இருக்கிறது, எப்படி நட வேண்டும் என்கின்ற அந்த அந்த தொழில் நுணுக்கம் அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவள் அருகிலே இருக்கக்கூடிய கணவனுக்கு அவளுடைய அழகு தெரிகிறது. அது எவ்வளவு அழகானது பாருங்க. ஒரு ஒரு சாதாரண ஏழை குடிசையிலே வாழுகிற ஒரு விவசாயி அந்த விதையை நடுகிற பொழுது அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த விதையை எவன் சாப்பிட போகிறானோன்னு எவனாவது நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாது. இவர் கவிதையை முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்காரு கவிஞர், இந்த ஒரு அந்த வெள்ளிச்சோரை நான் சாப்பிடுகின்றேன், ஆனால் இதை விதைத்தவன் யாரோ என்று இவருக்கு சிந்தனை செல்கிறது, கவிஞனுக்கு சிந்தனை செல்கிறது. ஆனால் இந்த நான் விதைக்கின்ற விதையிலிருந்து வளரக்கூடிய அந்த நெல்லை எவன் சாப்பிடுவானோ அவன் யார் என்று எனக்கு தெரியாதுங்கிற மகிழ்ச்சியிலே அவன் விதைக்கின்றான். அதுதான் அழகு. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்மாக்களின் ஒரு தொடர்பை தவிர உடல்களின் தொடர்பு கிடையாதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது வந்து மொட்டை விழுந்த உயிரை ஒரு மோதிர கருப்புக்கை. எனக்கு பாவம் விவசாயிகள்கிட்ட மோதிரம் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தா சந்தோஷம். நீ காலகட்டத்தில் இருந்தா சந்தோஷம். வந்து மோதிரம், அதாவது கவிஞரை பொறுத்த வரைக்கும் விவசாயி ஓரளவுக்கு வளமாக இருக்கிறான் என்கிற அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அவர் நினைக்கிறார். விவசாய மனைவிகளுக்கு ஒரு மோதிரம் இருக்கும். அத வந்து அது ஏற்றம் பெற்றது, இருமாந்து வளர்ந்தது. அது நெல் வளர்ற அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, நான் வளர்றேன்டா அப்படின்னு அந்த அந்த இருமாந்து வளர்கிறது அந்த நெல் அப்படிங்கிற அந்த சொல்லுலாம் வந்து சும்மா அப்படி தூக்கி அந்த தாயக்கட்டை போடுற மாதிரி அது வந்து விழருது அந்த சொல். அதுல வந்து நான் ரொம்ப ரசிச்சது வந்து இன்னும் சொல்ல போனா வெள்ளி உயிர். வெள்ளி உயிர் என்னங்க சொல்லுது, அரிசி என்ன சொல்லுது? இதுவரையும் நெல்லுக்கு வந்து யாராவது இப்படி ஒரு சொல்ல வந்து யோசிச்சிருப்பாங்களா எனக்கு தெரியல. அது அந்த அந்த ஆகாரம் என்பதுதான், அன்னம் என்பதுதான் மனுஷனுக்கு ஜீவன், அதுதான் உயிர். ஆனா அந்த நெல்லை பார்க்கிற பொழுது அதனுடைய நிறம் தெரிகிறது, அதனுடைய தன்மை தெரிகிறது, வெளியும் உள்ளும் இரண்டும் தெரிவதாக அந்த நெல்லை அந்த பார்க்கிற போது, அந்த அரிசியை பார்க்கும் போது வெள்ளி உயிர். இதை விட ஒரு உயர்ந்த சொல்ல நம்ம பார்க்கவே முடியாது. அற்புதமான அந்த சொல். அது வந்து ஆனா இந்த குக்கரில் தவம் புரிந்து, அது வந்து எப்படின்னா என்ன இந்த சொல் எதனால வந்ததுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இது சொல் சரியாக கூட சம்டைம் யோசிச்சேன் நான். உண்மையிலேயே நான் ஒரு ரசிகனாக பார்க்கிற பொழுது இந்த சொல் தேவையான்னு. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக அந்த கிராமத்தில் இருந்து அது பட்டணம் வந்து சீரழிஞ்சு போறதுங்கிறதுக்கு இந்த குக்கருங்கிற சொல் தான் அந்த உதாரணமா இருக்கு. அந்த சொல் அந்த குக்கரில் தவம் புரிந்து, அது கரெக்டா தான் இருக்கு. அது தவம் புரிந்தது. எதற்காக தவம் புரிந்துனா ஏதோ ஒரு ஜீவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த வெள்ளி உயிர் தவம் புரிந்தது.
என்ன என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! உள்ளங்கையில் சிறு வெள்ளி குன்றாய் அள்ளி வைத்த சோற்றை அன்பு. இது வரைக்கும் கவிதையில் வந்து எதை சொல்ல வரான்றது தெரியல, எதை சொல்ல வரான்னு தெரியல. அந்த கடைசியில் அந்த அந்த 2 வரியை கொண்டு வந்து முதல்ல போட்டா மட்டும்தான் இதை எதற்காக சொல்லப்பட்டது, இந்த நீண்ட நெடுங்கதை, ஒரு நெல்லினுடைய கதை எதற்காக சொல்லப்பட்டது என்றால், எத்தனை பேர் உழைப்பில் நான் நித்தம் நித்தம் வாழ்கின்றேன். யோசிக்க வேணாமா? நம்ம வந்து சாப்பிடும்போது இல்லை தண்ணி குடிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அது சாப்பிடும்போது நம்ம நினைக்க வேண்டாமா, இதை வந்து கவிஞன் நமக்கு வந்து அடையாளப்படுத்துகிறான் என்றால் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது சமுதாயத்தில் வந்து நம்ம நகரத்தில் வாழறோம், நம்ம பட்டணத்தில் இருக்கோம், அதான் குக்கரில் தவம் இருந்த சோறு தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கு வந்து நாம் அந்த விவசாயியை நினைக்க வேண்டும், அவன் எப்படி அந்த நாற்றை நடுகிறான் நினைக்க வேண்டும் சொல்ற இந்த பாடல் வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இது வந்து கவிஞனுடைய ஆன்மீக பார்வை ஒருபுறம், சமுதாய பார்வை ஒருபுறம். இது வந்து மல்டி டைமென்ஷன் ஆஃப் ஒரு கவிஞர் எது ஞாபகம் இதை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாரதியை சொல்லுவது பாரதி சமுதாயத்தை பல கோணங்களில் படம் எடுத்த கேமரான்னு சொன்ன அந்த மாதிரி தான் வந்து இஸ் அ மல்டி டைமென்ஷனல் கேமரா. ஸோ பல வகையில் சமுதாயத்தை பார்க்கிறார். அதில் வந்து இது ஒரு பார்வை. அடுத்த பாட்டு சரி, இந்த பாட்டு கொஞ்சம் பாடுறேன். 26ஆம் தேதி காலையில் இங்கே பாடணும் திரும்ப. எனது மதம் பாரதம், எனது கொள்கை பாரதம், எனது வாழ்வு எனது கோயில், எனது தெய்வம் பாரதம். தெய்வமே வியந்து நின்ற முனிவர் வாழும் நாடு, தேவரும் குளிக்க ஏங்கும் கங்கையோடும் நாடு. தெய்வமே வியந்து நின்ற முனிவர் வாழும் நாடு, தேவரும் குளிக்க ஏங்கும் கங்கையோடும் நாடு. உய்வதற்கு வழியை சொன்ன ஒரே ஒரு நாடு, உய்வதற்கு வழியை சொன்ன ஒரே ஒரு நாடு. உடலில் சுடரும் உண்மையினை உறக்க சொன்ன நாடு. எனது மதம் பாரதம், எனது கொள்கை பாரதம், எனது வாழ்வு எனது கோயில், எனது தெய்வம் பாரதம். கடவுள் வந்து தலையசைத்து கவிதை கேட்கும் நாடு, காதல் கானம் மௌனம் யாவும் கலந்து பாயும் நாடு. உடலில் வாழ்ந்து யோக ஞான உச்சம் தொட்ட நாடு, உலகில் எளிய மனிதனாக உலவ சொன்ன நாடு. மானுடத்தை தெய்வம் வந்து மணந்து கொண்ட நாடு, மரணம் ஜனனம் விழிகளான மதர்ப்பு மிக்க நாடு. மானுடத்தை தெய்வம் வந்து மணந்து கொண்ட நாடு, மரணம் ஜனனம் விழிகளான மதர்ப்பு மிக்க நாடு. நானும் விரும்பி 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 ஊன் புனைந்த நாடு, நானும் விரும்பி 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 ஊன் புனைந்த நாடு. நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு. எனது மதம் பாரதம், எனது கொள்கை பாரதம், எனது வாழ்வு எனது கோயில், எனது தெய்வம் பாரதம். எங்களோட கவிஞர் கவிமாமணி தேவநாராயணன் மயிலாப்பூர்ல வாழ்ந்தவர். அவர் மாதிரிலாம் ஒரு மிகச்சிறந்த கவிஞர்களை நம்ம பார்க்க முடியாது. பாட்டு அப்படி இசை, அவரே கவிதையை பாடுவார். இந்தியா எனது நாடு, இந்தியா எனது வீடுன்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு உணர்ச்சி அப்படியே நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உடம்புல ஊறும். நமக்கு அந்த பாரத தேசத்தின் மேல் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடுங்கிறதுலாம் இயல்பாக ஊறும். அந்த அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வீரராகவன் சார் வந்திருக்கார் கவிஞர். அதனால அந்த பாரதி கலையத்தை அந்த காலத்தில் கேட்கும் போது என்ன பண்ணுவோம், திடீர்னு எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக பாடுறான்னு தெரியாது. கவிஞர் தான் அந்த கவிதையை படிக்கணும். ஆனால் அவர் பாட ஆரம்பித்த உடனே இமயத்தை பார்க்கிறேன் என் தலை நிமிர்ந்தது, குமரியை கண்டேன் என் மனம் பணிந்ததுன்னு எழுதியிருக்கார். அது வந்து அந்த கேட்கும் போது நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு 50 பேர் வந்து என்னவோ வீட்டில் ஏதோ நடக்குதுன்னு நினைப்பாங்க, வெளில ரோட்ல போறவங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பாட்டை பாடுவாங்க. அந்த அந்த பாடலை வந்து எனக்கு தேவநாராயணன் வந்து எதிர்க்க உட்காந்துட்டு பாடுற ஒரு ஃபீலை வந்து எனக்கு இந்த பாட்டு கொடுத்தது உண்மையிலேயே. அது வந்து ஏன்னா அவருடைய ஆசை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குங்கிறது தெரியும். இதுல ரொம்ப எனக்கு ரொம்ப ரசிச்ச வார்த்தை ஒரு 2-3 வரிகள் என்னன்னாக்க, கடவுள் வந்து தலையசைத்து கவிதை கேட்கும் நாடுங்கிறது வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா மொழியை வந்து பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், மொழியை வந்து
ஏதோ மனிதர்கள் பேசுகிற மொழின்னு. அது இட்ஸ் கடவுள் கொடுத்த பாஷை. நம்முடைய பாஷை தமிழாகட்டும் அல்லது வடமொழியாகட்டும், நாம் பேசுகிற ஒவ்வொரு பாஷையும் கடவுள் பேசின பாஷை. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். சீதையை வந்து இலங்கைக்கு ராவணன் கடத்தி கொண்டு வந்தான்னா, அப்போ ராவணனும் சீதையும் எந்த பாஷையை பேசியிருப்பார்கள் எல்லாருக்கும் சந்தேகம். அவர் திராவிட பாஷை பேசினார்கள்னு வால்மீகிலே உண்டு. அவள் அங்க இருக்கும் போது மிதிலையில் இருக்கும்போது அவர் மிதிலா பாஷை பேசினா, அங்க தேவ பாஷை பேசினால், இங்க திராவிட பாஷை பேசினால் அப்படின்னா ஒருவருக்கு வந்து எல்லா மொழிகளும் தெரிந்திருக்கிறதுன்னா, அப்போ தெய்வங்கள் இந்த மொழியை பேசியிருக்கின்றன, கேட்டிருக்கின்றன, கவிதைகளை கேட்டிருக்கின்றன. கடவுள் வந்து தலையசைத்து கவிதை கேட்கும் நாடுன்னு. ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்றேன். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் இருக்கார். அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது நீண்ட கதை, நான் அதுக்குள்ள போக விரும்பல, நீங்க படிங்க. கவிதைக்காகவே பெருமாள் இடம் மாறி படுத்துட்டார். கவிதைக்காக துணிவுடைய சென்னா புலவன் நான் சொல்லுகிறேன்னு அது ஒரு ஆழ்வார் சொன்னதுக்காக என்ன பண்ணாரு, தன்னுடைய படுக்கையை இடமாற்றி கொண்டு படுத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை போய் பார்க்கலாம். அப்போ இது வந்து எப்படி ஒரு சரித்திர உண்மை, அதை வந்து தெரிந்து தெரியாமல் அப்படியே ரைட்டா புகுத்திட்டு போயிருக்காரு பாருங்க. மானுடத்தை தெய்வம் வந்து மணந்து கொண்டாடு. மானுடம் என்றதம்மாங்கிறதா நம்முடைய பிலாசபி ஆஃப் அவர் கண்ட்ரி. பாருக்குள்ளி நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே மோனத்திலே வீரத்திலே தீரத்திலே உபகாரத்திலே சிறந்த நாடுன்னு பாரதி சொன்னதை வந்து அப்படியே நம்முடைய எளிமைப்படுத்தி கவிஞர் வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்க வந்து, நானும் விரும்பி 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 என்ன அதை விரும்பி விரும்பி விரும்பின்னு சொல்லி இதுதான் வந்து நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு. இதுதாங்க வார்த்தை. இது வந்து இட் இஸ் நாட் ஒரு கவிதை அல்ல, இது நம்முடைய கொள்கை. பாரதியே சொல்லியிருக்கான் சில இடத்துல, நீங்க வந்து வாளை குழைத்து வரும் நாய் தான் மனிதருக்கு தோழனடி பாப்பான்னு அந்த நாயை வந்து ஏற்றம் சொன்ன பாரதி, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு சொல்லியிருக்கான். அடிமைத்தனத்தை வந்து நாய் தான் பெரும்பாலும் காட்டுகிறது. இந்த பிளைண்ட் டாக்னு இந்த ஆர் கே நாராயணனுடைய ஸ்டோரியோட எனக்கு ஞாபகம் வருது. ஆனா அப்படி சொன்ன பாரதி ஞமலி போல் வாழல் என்றும் சொல்லியிருக்கிறான். ஆனால் நான் நாயாக பிறந்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்னுடைய பாரத திருநாட்டில் எனக்கு கிடைக்கிறது என்றால், அது நான் அமெரிக்கால போய் நான் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பதவியை விழுந்தாலும் என்னுடைய தேசத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்பது, குடியுரிமை என்பது வேறு எவனுக்கும் கிடைக்காதுங்கிற அந்த குடியுரிமைங்கிற அந்த சிட்டிசன்ஷிப்ல இருக்கக்கூடிய லிபர்ட்டி, இன்னும் சொல்ல போனா உள்ள புகுந்து போனால் கான்ஸ்டிடியூஷன்லாம் நான் சொல்லிட்டு போலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பல இந்த ஒற்றை வரியிலே நாயாக பிறந்தாலும் இதுவே என் நாடு. இதை வந்து இந்த பாடல் இனிமேல் எப்படி வந்து சாரே ஜஹான்சே அச்சா பாடுறோமோ அந்த மாதிரி தமிழ் திருநாடு எங்கும் பாடப்பட வேண்டிய ஒரு பாடல். வாழ்க்கை பற்றி ஒரு ஆட்டிடியூட், அதை பற்றி ஒரு சின்ன கவிதை பாப்போமா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் பேச்சு, ஒரு நாள் எல்லாம் போயே போச்சு. இவ்வளோதானே வாழ்க்கை. கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் பேச்சு, ஒரு நாள் எல்லாம் போயே போச்சு. ஊதுவத்தி புகைச்சுருளாய் நினைவு நழுவலாச்சு. மொத்தத்தில் இவ்வளவுதான் வாழ்க்கை. துவங்குவது தெரியாமல் முடிவது புரியாமல் உயிரை போய் வாழ்க்கை என்று ஓயாமல் ஏமாந்து, உயிரை போய் வாழ்க்கை என்று ஓயாமல் ஏமாந்து பொத்திக் கொண்டு பிரிவு சிரிக்க சிரிக்க உறவிலே தலை குப்புற விழுந்து, பசையால் அல்லவா எதையும் படைத்திருக்கிறான் பாவி, பசையால் அல்லவா எதையும் படைத்திருக்கிறான் பாவி. எதுவும் நம்மை தொடுவதில்லை, தொட்ட எதுவும் விடுவதில்லை. தான வாழ்க்கை. எதுவும் நம்மை தொடுவதில்லை, தொட்ட எதுவும் விடுவதில்லை. பிறக்கும் போதே தெளிவுடன் பிறக்கும் திறமை எவருக்கும் வாய்ப்பதில்லை. பெய்யும் மழையின் இழைகளின் நடுவே நனையாமல் நகர வேண்டும். பெய்யும் மழையின் இழைகளின் நடுவே நனையாமல் நகர வேண்டும். மழை நிற்க காத்திருந்தால் மற்றெதற்கும் வாய்ப்பே இல்லை. மொத்தத்தில் இதுதான் வாழ்க்கை. கணநேரம் என்றாலும் கதிர்வீசி சாக வேண்டும். கணநேரம் என்றாலும் கதிர்வீசி சாக வேண்டும். கண்ணீரின் ஒரு துளியை கவிதையாக்கி செல்ல வேண்டும். மனம் பரப்பி ஓசையின்றி மலராக முடிய வேண்டும். மனமெல்லாம் காதலாக மலர்ந்து வாழ தெரிய வேண்டும். இப்படிதான் வாழணும். திரும்ப சொல்றேன் இத. கணநேரம் என்றாலும் கதிர்வீசி சாக வேண்டும். கண்ணீரின் ஒரு துளியை கவிதையாக்கி செல்ல வேண்டும். மனம் பரப்பி ஓசையின்றி மலராக முடிய வேண்டும். மனமெல்லாம் காதலாக மலர்ந்து வாழத் தெரிய வேண்டும். கணமோ யுகமோ கடந்து விட்டு போகட்டும். எந்த கதையானாலும் அது நம் காலடியில் நடக்கட்டும்.
இந்த ஃபிலாசபி சொல்கிறதுங்கிறது வந்து கவிஞர்களுக்கு வந்து எல்லா கவிஞர்களுக்கும் இயல்பாக வராது. சொல்லிடலாம் ஃபிலாசபி, அதாவது துன்பத்தை மட்டுமே பாடுகிற அந்த அந்த ஒரு பெசிமிஸ்டிக்காக சம்டைம்ஸ் இருக்கும். ஆல்வேஸ் வந்து கவிஞன் என்பவன் பிரச்சனையை சொல்பவன் அல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்பவன் தான் கவிஞன். நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் அதை எப்படி கடக்க வேண்டும்னு சொல்லணும். ஆல்வேஸ் நம்ம ப்ராப்ளத்தை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா அது அப்படியே முடிஞ்சு போயிடும். அந்த ஆப்டிமிசம் அதில் வரணும். இது கவிஞர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உள்ளார்ந்த சில பிரச்சனைகள், அதிலிருந்து நமக்கு என்ன தீர்வு, சொல்யூஷன் சொல்லணும். எப்போது கவிஞன் அதற்கான தீர்வை சொல்லுகிறானோ அப்போது அவன் குருவாகிறான். அவன் கவிஞன் என்ற நிலையிலிருந்து ஆச்சாரியன் என்கின்ற ஸ்தானத்திற்கு குருவாக உயர்கிறான் என்பதுதான் இந்த பாட்டு. எப்படின்னா அது எப்படி, அது எப்போ இவர் பார்த்தாரு, நானும் எத்தனையோ தடவை டெய்லி தெய்வத்தின் மாதிரி நிற்கிறோம், அந்த ஊதுவத்தி புகைச்சுருளாய் நினைவு நழுவலாச்சு. how the memories goes out of our mind slowly it is அப்படியே வெளில போறது அப்படிங்கறத வந்து அப்படியே அந்த பூ கண்ண மூடி ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்தா அந்த ஊதுவத்திலேருந்து அந்த புகை கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே டப்புன்னு நம்மளோட கண்ணிலேருந்து மறைஞ்சு போயிடும். அந்த புகை எப்படி போச்சுன்னு தெரியாது, எவ்வளவு தூரம் அந்த உயர்ந்ததுன்னு தெரியாது. நம்முடைய நினைவுகளிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அந்த ஊதுவத்தி புகைச்சுருளாய்ன்னு சொல்றதுல வந்து இதை விட அழகான ஒரு அந்த மெமரிஸை வந்து நினைவுபடுத்துற ஒரு ஒரு ஊமையை சொல்லவே முடியாது. அது அற்புதமான, அது ரொம்ப சார். இது வந்து பசையால் அல்லவா எதையும் படைத்திருக்கிறான் பாவி ஒட்டின்னு இருக்கு பாருங்க. நம்மளோட இது அந்த நம்ம சொல்ற மாதிரி இந்த பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடுனர். என்னுடைய குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார், எவ்ரிதிங் இன் திஸ் லைஃப் கேரிஸ் அ டேக், செக் தி டேக் பிஃபோர் யூ டச் எனிதிங். விலையை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தோம் நினைக்கிறோம். அவர் சொல்லுவார், நீ வாங்கின பிறகு உண்மையா விலையை கொடுக்குறோம், யூ ஆர் பேயிங் தி பிரைஸ் ஒன்லி ஆஃப்டர் பர்ச்சேசிங் இட் and bringing it home அப்படிம்பாரு. சோ இந்த பசைங்கிற சொல் இருக்கு பாருங்க, அது அப்படியே அதை சொல்லும் போது இவ்வளவு ஒரு கவிஞனுக்கு கோபம் வருது பாருங்க, கடவுள் மேல ஒரு கோபம் வருது. அந்த சொல்ல வந்து அந்த இடத்துல சொல்ல படைத்திருக்கிறான் பாவி அப்படின்னு சொல்றச்சு அது அன்பான கோபம். இது வந்து எனக்கு இப்ப கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு இந்த இடத்துல ஞாபகம் வருது. ஒரு சினிமா பாட்டு தான், அது வானம்பாடின்னு நினைக்கிறேன். அந்த காதல் தோல்வியில ஒரு கவிஞன் ஒரு பாடுற மாதிரி பாட்டு, அவனை அழைத்து வந்து ஆசையிலே மிதக்க விட்டு ஆடடா ஆடு என ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனுக்கு கோவம் வருது, கடவுளை பூமிக்கு கூப்பிடுறான், கூப்பிட்டு நீ லவ் பண்றா, லவ் பண்ணி உனக்கு தோல்வி வரணும், அதை நான் பார்க்கணும்னு சொல்ற பாட்டு அது. அவனை அழைத்து வந்து பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் அப்படி முடிப்பார் கொண்டு வந்து. அவனை அழைத்து வந்து ஆசையிலே மிதக்கு விட்டு ஆடடா ஆடு என ஆட வைத்து பார்த்திருப்பேன், படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான், பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். அந்த அந்த பாவிங்கிற சொல்லுதான் அந்த என்டையர் பாட்டினுடைய அந்த அந்த அழுத்தம் இருக்கும். பார்த்து ஆவேசப்படு, பத்திரமா வீட்டுக்கு போகணும். இல்ல அந்த நிலையை கடந்தாச்சு. அந்த பசி லைட்டா தான் ஒட்டின்னு இருக்கு. அதான் இந்த பசைங்கிற சொல்லும் பாவிங்கிற சொல்லும் இந்த பாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கிற பாட்டு. அது எப்படி, அது பெய்யும் மழைகளின் இழைகளின் நடுவே நனையாமல் நகர வேண்டும். அது அதாவது இந்த ஒட்டாம போறதுங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனா லைஃப் நம்ம எப்படி நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்றால் அப்படியே இருக்கணும். பிரச்சனைகள் வரும், இன்பம் வரும், துன்பம் வரும். இன்பமெனில் துன்பம்தான், துன்பமெனில் இன்பம்தான், இரண்டுக்கும் கதவை திற. இன்பமுடு துன்பத்தை இருபுற சிறகாக்கி வானத்தில் உயரப்பற அப்படின்னு என்னுடைய பாட்டு ஒண்ணு டக்கு ஞாபகம் வரல எனக்கு, கொஞ்சம் கேக்குற மாதிரி சொல்லு. இன்பமெனில் துன்பம்தான், துன்பமெனில் இன்பம்தான், இரண்டுக்கும் கதவை திற. இன்பமுடு துன்பத்தை இருபுற சிறகாக்கி வானத்தில் உயரப்பற ஒரு பாட்டு. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த வரிகள் ஞாபகம் வருது. பெய்யும் மழையின் இழைகள் நடுவே நனையாமல் நகர வேண்டும். இதுதான் இது ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். இதை விட சிம்பிளா லைஃப்பை நம்ம எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறத வேற யாராலும் சொல்ல முடியாது. இந்த மழையை பெய்கிற பொழுது நம்ம மழையை பார்க்கிற பொழுது அது இப்ப யோசிச்சோம்னா மழை யோசிக்க கூடாது, மழை நனையறதுக்கு யோசிக்க கூடாது, மழை நனைய வேண்டும். ஆனால் அந்த இரண்டு இழைகளுக்கு உள்ளே புகுந்து அது படாமல் போக வேண்டும். மழையை நிறுத்த முடியாது, நம்ம நினையாம போகணும். அது அழகான அந்த அந்த மழை பெஞ்சா சந்தோஷம், அப்படி மழை பெய்யும் போதெல்லாம் நாம் வாழ்க்கையை நினைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற இந்த பிலாசபி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அமெரிக்கால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மூவ் இட் இல்லையா,
மூவ் இட். அதை நான் நிறைய அங்கே லைனில் நிற்கும் போது இல்லை பேச்சில் நிறைய கேள்விப்பட்டேன். அது ஒரு பெருமையாக சொல்லும்போது நம்ம கிராமத்தில் இந்த வார்த்தை இருக்கே, அதை நம்ம பயன்படுத்த போய்கிட்டே இருக்கணும். இதை விட அதாவது மூவிட்டோட எனக்கு போய்கிட்டே இருக்கணும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரைட் ஒரு அந்யோன்யமாக இருக்குது, ஒரு உபதேசமாக இல்லாமல் ஒரு அந்யோன்யமாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த எண்ணம், அந்த சொல் எனக்கு தூண்டின ஒரு பாட்டு. ஒரு அடுத்த பாட்டில் நீங்க பாடி அதை நான் அப்புறம் அதான் போய்கிட்டே இருக்கணும். மாரியம்மன் தீமிதியில் மத்தியிலே கொஞ்சம் நின்னு முடியுமா? மாரியம்மன் தீமிதியில் மத்தியிலே கொஞ்சம் நின்னு ஒரு காலில் நின்னு முள்ளெடுக்க யாரும் குனிவாரோ கண்ணு. போய்கிட்டே இருக்கணும் போக போக புரிவதுதான் வாழ்க்கை. ஆடிக்கிட்டே பாடணும் பாடிக்கிட்டே நடக்கணும் காலடியில் வளருவதே பாத. கட்டு கட்டா புத்தகமா கடைசியிலே கூட வருமா? கட்டு கட்டா புத்தகமா கடைசியிலே கூட வருமா? கழுத்த கட்டிக்கிட்டு ஒரு சின்ன புள்ள தரும் முத்தத்தை போலே வருமா? படி இருக்கு வெளியிலே படகு இருக்கு நதியிலே அங்கங்கே அது கிடந்த அழகு. முடிவிருக்கு முடிவிலே முதல் இருக்கு முதலிலே முன்னிருப்பதோடு நல்லா பழகு. கவனிச்சிங்களா? படி இருக்கு வெளியிலே படகு இருக்கு நதியிலே அங்கங்கே அது கிடந்த அழகு. முடிவிருக்கு முடிவிலே முதல் இருக்கு முதலிலே முன்னிருப்பதோடு நல்லா பழகு. ஓஹோ கூட வரும் நம்ம நிழல் வெயிலிலே நிழல் தருமா? கூட வரும் நம்ம நிழல் வெயிலிலே நிழல் தருமாம். கண்முடையிலே கூடையிலே சுமந்ததெல்லாம் சுகம் தருமா? காலடியில் கூடும் நிழல் பின்தொடர்ந்து வருமா? ராத்திரியில் வெளிச்சந்தான் தருமா? பாலத்திலே ஏறி நின்று ஊர்வலத்தை பாரு, பதறாம விவரம் எல்லாம் புரியும். ஓஹோ கண்ணெதிரே மண்ணுக்குள்ளே கணம் தோறும் பலர் செல்வார். ஒரு கால வச்சு இது என்னதுன்னு கண்ணில்லாமல் சிலர் சொல்வார். பொட்டலிலே கோடமழை கொட்டி கொட்டி தீக்குது, போயொழிந்து கொள்ள இடம் ஏது? சொட்ட சொட்ட நனையணும், சோர்வில்லாம நடக்கணும், சூரியனார் ஏறி வரும் மேடு, அது சூரியனார் ஏறி வரும் மேடு. ரத்தனே தனே தன்னே நல்ல அப்படி கேட்டுனே இருக்கலாம் இந்த பாட்டோடைய அழகை. இல்லை என்னன்னா சில சமயம் என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து இந்த ரமணன்ட்ட இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு ட்ராபேக் என்னன்னா அவர்கிட்ட எதிர்க்க நின்று நம்ம பாட்டை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிடும்னா அவர் பாடுற அந்த அழகு அவருடைய ஸ்டைல் அவருடைய இதில் வந்து அப்படியே நம்ம மயங்கி போயிடுவோம். அப்படியே நம்ம மயங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவிதையை மிஸ் பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் கவிதையை மிஸ் பண்ணிடுவோம். வக்கீல் பேசுறாரு. அதனால என்னன்னா இது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதை வந்து அதுக்காக தான் வந்து இது ரெண்டாம் தடவை இன்னொரு தடவை சொல்லி கேட்கறது. அப்போ ஒரு தடவை வந்து கானத்தை கேட்டோம், அதில் இருக்கக்கூடிய லயத்தை கேட்டோம், ஒரு ஸ்ருதியை கேட்டோம், அதெல்லாம் கேட்டோம்னா அது ஒரு இன்னொரு தடவை பாடும்போது கவிதைக்காக ஒரு தடவை திருப்பி கேட்கணும்னு தோணும். என்னங்க கட்டுக்கட்டா புத்தகமா கடைசியில் கூட வருமா? இப்போ என்ன படிச்சு பிரயோஜனம்? அது எவ்வளோ சிம்பிளான ஒரு வார்த்தை. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்னா ஒரு சின்ன குழந்தை தருகின்ற முத்தத்தை ரசிக்க முடியாத ஒரு மனது இருந்து என்ன பயன்? என்ன அற்புதமான ஒரு ரொம்ப ரொம்ப லைஃப்னுடைய மிக ஆரம்ப நிலையிலே ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சுகம், ரொம்ப ரொம்ப சின்ன சுகம் என்னன்னா ஒரு பிறந்த குழந்தையை எடுத்து ஒரு முத்தமிடுவதுங்கிறது. நம்ம எத்தனையோ பேர் வீட்டில் பார்த்துருக்கோம், தன்னுடைய குழந்தை ஓடி வந்து கட்டி அணைக்கிற பொழுது கூட லேப்டாப்ல உட்காந்து டப்பு டப்பு டப்புன்னு தட்டிட்டு இருக்கான். குழந்தை என்ன பண்ண சாப்பிட்டு தூங்கிதான். இன்னைக்கு அப்படிப்பட்ட மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கவிஞன் என்ன சொல்லுகிறார்? அது என்ன உனக்கு கொடுக்க போகிறது? அது உனக்கு என்ன தரப்போகிறது? அந்த பச்சை குழந்தை தருகின்ற அந்த முத்தத்தை வாங்கக்கூடிய மனம் உனக்கு இல்லை என்றால் நீ படித்த படிப்பை எல்லாம் குப்பை தொட்டில போடு.
அதே இப்ப நான் சொல்றதை வந்து உடனடியா சொல்றேன். இவ்வளவு பெரிய நீண்ட ஒரு விஷயத்த ரெண்டே லைன் கட்டுக்கட்டா புத்தகமா கடைசியில கூட வருமா, கழுத்தை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன புள்ள தரும் முத்தத்தை போல வருமா? ஏன்னா இதோட என்னங்க எழுத முடியும்? கடைசி 10 நிமிஷம் தேவைப்படுது. அது ரொம்ப படியிருக்கு வெளியில, படகிருக்கு நதியில, அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும். பரமசிவன் கழுத்து இருந்து பாம்பு கேட்டதுன்ற மாதிரி அந்த பாட்டை நினைச்சு பார்த்தா, அதாவது அந்த இடத்துல படகு கரைக்கு வந்தா நல்லா இருக்காது, படி அங்க இருந்தாதான் அதுக்கு அழகு. சோ அதாவது இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பது என்பது இட்ஸ் a contented mindset of a mind. வந்து ரொம்ப குறளே ஒண்ணு ஞாபகம் வருது. தங்கமணி நாதம் இல்லை, தப்பட்டை கீதம் இல்லை, அங்கங்க அத்தத்து அழகு இல்லையா? இல்ல இது பாருங்க, காவடிக்கு வந்து சத்தமே கேட்காம ஒரு மணி அடிச்சுன்னு போட்டா எப்படி இருக்கும்? போட வேணாமாங்க தாளத்தை. பூஜை ரூம்ல பூஜை பண்ணும் போது தாரதப்பட்டை வச்சு பண்ண முடியுமா? முடியாது. தங்கமணி நாதம் இல்லை, தப்பட்டை கீதம் இல்லை, அங்கங்க அத்தத்து அழகு. இது இது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கவிதை, இந்த வார்த்தைகள், கூட வரும் நம்ம நிழல் வெயிலிலே நிழல் தருமா? நம்ம ஷேடோல நமக்கு ஷேடோ கிடைக்குமா? ரொம்ப யோசிக்கணும். இதுல ஒரு மிகப்பெரிய பிலாசபி இருக்கு. நாம் உழைக்கிற உழைப்பு, நம்முடைய உயர்வு என்பது நமக்காக அல்ல, நாம் போடுகிற விதை, நாம் மற்றவருக்கு போடுகிற விதை என்பது நமக்கு தெரியல. நம்முடைய நிழலில் நாம் நிற்க முடியாது, ஆனால் நாம் நம்முடைய சந்ததியை நிற்க வைக்கலாம். அது எவ்வளவு பெரிய விஷயங்க. அது எப்படி கவிங்கிறது? இந்த ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்க முடியுது. கூட வரும் நம்ம நிழல் வெயிலிலே நிழல் தருமா அப்படிங்கிறது வந்து, அப்போ இதை இப்போ நம்ம எதுக்காக உழைக்கிறோம்னா, நமக்காக உழைக்கவில்லை, நம்முடைய சந்ததிக்காக உழைக்கிறோம், நம்முடைய சமுதாயத்திற்காக உழைக்கிறோம், பின்னால் வரக்கூடிய மானுடத்திற்காக நாம் உழைக்கிறோம் என்கிற அந்த எளிமையான அந்த உணர்வு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதுக்காக நம்ம why we are working, why we are stressing ourselves, what we are doing now, நமக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த தென்னை மரத்துக்கு எதுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஃபிலாசபியை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய மைண்டில் வந்து நம்முடைய கம்ப்யூட்டர் மெமரியோ ஏதோ ஒரு மெமரி, அந்த ரேம் ரோம்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். கூட வரும் நம்ம நிழல் வெயிலே நிழல் தருமான்னு யோசிச்சா நமக்கு லைஃப்ல டென்ஷனே இருக்காது. டென்ஷனே இல்லாமல் நம்ம we can lead our life. அந்த மாதிரியான இந்த சொற்கள் வந்து அப்படியே வந்து விழுந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னால கோயம்புத்தூர்ல ஒரு 4-5 நிகழ்ச்சியில நான் பங்கு கொண்டேன். நான் இருப்பேன், இன்னொருத்தர் கெஸ்ட் மாறுவார். டாக்டர் சுதாசேஷன் கூட கம்பனும் காளிதாசனும்னு. இப்போ அவங்க காளிதாசன் சொன்னாங்க, நான் கம்பன் சொன்னேன். வாவேசு கூட ஷெல்லியும் பாரதியும், அவர் ஷெல்லி சொன்னார், நான் பாரதி சொன்னேன். முத்தையா கூட கயாமும் கண்ணதாசனும், அவர் கண்ணதாசன் சொன்னார், நான் கயாம் பேசினேன். அது மாதிரி கு ஞான சம்பந்தம் கூட ஆண்டாளும் மீராவும். அவர் வந்து ஆண்டாளில் தோஞ்சவர், அவங்க அப்பா காலத்துலேருந்து வில்லி பாரதத்துலேயும் ஆண்டாள்லையும் தோஞ்சவர். நீங்கள் ஒரு நகைச்சுவை பேச்சாளரை மட்டும்தான் அறிவீர்கள், ஆனால் அவங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து சாதாரணமாக புழங்கக்கூடிய, இயல்பாக புழங்கக்கூடிய ஒரு விஷயம் வைணவ பிரபந்தங்கள். அந்த மாதிரி அப்போது என்ன பேசுறதுன்னு பார்க்கும்போது எனக்கு மீராவுடைய பஜன்ஸ் சிலது எடுத்து ஒரு 20-25 மொழி பெயர்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சில ஒற்றுமைகள் வந்து பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. இந்த கைத்தளம்பற்ற கனா கண்டேன் தோழி அவளுக்கும் இருக்கு. அப்புறம் நான் ஆயர்குடியில் தான் இருந்தேன் முன்னாடின்னு சொல்றது மீராக்கும் இருக்கு. இப்படி மாறி மாறி இருக்கு. ஆனால் வித்தியாசங்கள் எங்க வருதுன்னா, இவ வந்து இந்த அக்ரஹாரத்தில் அரசி மாதிரி வாழ்ந்தா, அவ அரண்மனையில துறவி மாதிரி வாழ்ந்தா. இந்த ரெண்டையும் வச்சு ஒரு பாட்டு ஒன்று தோணுச்சு. படிடுவா? இல்லைன்னு சொன்ன விட்டுருவேன். என்ன நாங்கள் விட்டாலும் மீராவும் ஆண்டாலும் விட மாட்டான். கண்கள் 2 கண்ணனுக்கு அந்த கருப்பில் மலர்ந்த மின்னலுக்கு
கண்கள் இரண்டு கண்ணனுக்கு அந்த கருப்பில் மலர்ந்த மின்னலுக்கு கனவில் வளைகள் ஒருத்திக்கு துன்ப கண்ணீர் சதங்கை ஒருத்திக்கு நீயே கணவன் என்றே கனவில் மாலை சூடிக்கொண்டாள் ஒருத்தி நீயே துணைவன் என்றே விதியின் நெருப்பில் வாழ்ந்திருந்தாள் நீயே கணவன் என்றே கனவில் மாலை சூடிக்கொண்டாள் ஒருத்தி நீயே துணைவன் என்றே விதியின் நெருப்பில் வாழ்ந்திருந்தாள் அவள் சூடிக் கொடுத்தவளோ இவள் பாடிக் கரைந்தவளோ அவள் சூடிக் கொடுத்தவளோ இவள் பாடிக் கரைந்தவளோ கண்கள் இரண்டு கண்ணனுக்கு வீதியில் நடந்து தோழியை அழைத்து விரகம் நடிக்கிறாள் அதில் விரதம் எடுக்கிறாள் விண்ணவனே என் கண்ணவன் என்று சூடி மகிழ்கிறாள் மாலை சூட்டி நெகிழ்கிறாள் வீதியில் நடந்து தோழியை அழைத்து விரகம் நடிக்கிறாள் அதில் விரதம் எடுக்கிறாள் விண்ணவனே என் கண்ணவன் என்று சூடி மகிழ்கிறாள் மாலை சூட்டி நெகிழ்கிறாள் ஆதியில் இருந்து ஜோதியில் கலக்கும் அந்த தருணம் வரை கண்ணன் சொந்தம் கனியும் வரை ஆதியில் இருந்து ஜோதியில் கலக்கும் அந்த தருணம் வரை கண்ணன் சொந்தம் கனியும் வரை ஒரு அரிசி துறவி போல மருகி அழுது கரைகிறாள் அதில் அவனை அடைகிறாள் இவள் சூடிக் கொடுத்தவளோ அவள் பாடி கரைந்தவளோ இவள் சூடிக் கொடுத்தவளோ அவள் பாடி கரைந்தவளோ கண்கள் இரண்டு கண்ணனுக்கு தோட்ட துளசி தொடுத்த மாலை தொட்டால் சுட்டெரிக்கும் அவன் தோள்களில் தான் சிரிக்கும் சொல்லவும் நானும் மெல்லிய உணர்வு தமிழில் கூத்தடிக்கும் கடல் சிமிழில் ஊற்றெடுக்கும் தோட்ட துளசி தொடுத்த மாலை தொட்டால் சுட்டெரிக்கும் அவன் தோள்களில் தான் சிரிக்கும் சொல்லவும் நானும் மெல்லிய உணர்வு தமிழில் கூத்தடிக்கும் கடல் சிமிழில் ஊற்றெடுக்கும் வீட்டை விட்டு விதியின் தெருவில் மின்னல் ஒன்று நடக்கும் வீட்டை விட்டு விதியின் தெருவில் மின்னல் ஒன்று நடக்கும் அதன் மேனி எங்கும் சிலிர்க்கும் விம்மி விம்மி அழுத கண்ணீர் வீணைஸ்வரமாகும் விம்மி விம்மி அழுத கண்ணீர் வீணைஸ்வரமாகும் அவன் நாணை அதில் இருக்கும் வண்ணம் அவளா வாசம் இவள் வாசம் அவளா வண்ணம் இவள் வண்ணமும் வாசமும் வந்து கலந்தது கண்ணனின் பாதமடி அவன் கண்களும் இதழும் குழலும் மயங்கும் காதலின் கீதமடி வண்ணமும் வாசமும் வந்து கலந்தது கண்ணனின் பாதமடி அவன் கண்களும் இதழும் குழலும் மயங்கும் காதலின் கீதமடி அது கண்ணனின் பாதமடி இது காதலின் கீதமடி அது கண்ணனின் பாதமடி இது காதலின் கீதமடி கண்கள் இரண்டு கண்ணனுக்கு வா 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 ஒரு ஒரு செகண்ட் நம்ம வந்து we have to come back to the normal world உள்ள வரணும் திருப்பி இந்த பாரதிய வித்யாபவன் ரெண்டாவது மாடிக்குள்ளே இறங்கினா தான் நம்ம இருக்க முடியும் ஏன்னா we have travelled கிட்டத்தட்ட அந்த ராஜஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஸ்ரீவிபுத்தூருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இப்படி மாற்றி மாற்றி இப்படி ஒரு ஷட்டில் அடித்து கொண்டு வந்து நம்மளை நிறுத்திட்டார். ஆனால் இதில் நம்ம ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க ஆண்டாளுடைய காதல் வந்து உற்சாகமான காதல். ஆண்டாளுடைய காதல் உற்சாகமான காதல், ஆனால் மீராவின் காதல் உருக்கமான காதல். அதை வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து எங்க தெரியுதுன்னா இந்த பல்லவியை, அதாவது ஆண்டாள் பற்றிய பல்லவியை பாடும்போது இருக்கக்கூடிய அந்த ராகபாவம் மீராவை பற்றி பாடுகிற போது அது மாறுது. பார்த்தீங்களா? அதுதான் ரமணன். இசைக்கவி ரமணன் எங்க நிற்கிறார்னா அது வந்து அந்த பாட்டுக்குள்ள டிராவல் ஆகணும். நம்ம அந்த வெறும் கவிதையில டிராவல் ஆகுறது ஒரு பக்கம், அந்த சொற்களுக்குள்ள டிராவல் ஆகுறது ஒரு பக்கம், இசையில டிராவல் ஆகுறது ஒரு பக்கம். அப்படின்னா
சார் ஒரே எனக்கா திரும்பவும் வீதியில் நடந்து தோழியை அழைத்து விரகம் அடிக்கின்றார். அதை எப்படி பாண்டீங்கன்னு ஒரே நிமிஷம் திரும்பி நான் சொல்லி காட்டும். வீதியில் நடந்து தோழியை அழைத்து விரகம் நடிக்கிறாள், அதில் விரதம் எடுக்கிறாள் இருக்கா? இது ஆண்டாளை பத்தி. இது வந்து ஆதியில் இருந்து ஜோதியில் கலக்கும் அந்த தருணம் வரை, கண்ணன் சொந்தம் கனியும் வரை, ஒரு அரசி துறவி போல மருகி அழுது கரைகிறாள், அடைகிறாள். நம்மளால அழாம இருக்க முடியுமா? மீராவை நினைச்சா அப்போ அந்த எப்படி நம்ம டிராவல் பண்ண வைக்கிறாரு பாருங்க. இந்த உற்சாகமான காதலுக்கும் உருக்கமான காதலுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை அந்த நிஜமாவே நினைச்சு பார்த்தா ஆண்டாளை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அரங்கத்துல வந்து தன்னோட கலந்துட்டான். ஆனா எல்லாருக்கும் வந்து யாருக்கு அந்த கதையை தெரிஞ்சவருக்கு தெரியும். கடைசி வரைக்கும் மீராவை இறைவன் எப்படி ஏற்றுக்கொண்டான்ங்கிறது வந்து நமக்கு புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அவள் இறைவனிடத்துல கலந்தாள் என்பது உண்மை. ஆனால் அவளுடைய காதல் என்பது, அவள் ஏற்கனவே ஒரு திருமணமான ஒரு அரசி என்பதனாலே அவள், இது ரொம்ப அழகான வார்த்தை. அது வந்து அரசி துறவி என்கிறது வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். அது வந்து மீரா அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்தை நாம் விளக்க வேண்டும் என்றால் அதற்கு வேற ஒரு சொல், தமிழ் சொல்லை சொல்ல வேண்டும் என்றால் அரசி துறவிங்கிற சொல்ல தவிர வேற சொல் சொல்ல முடியாது. அது மீராக்கு இதுதான் பெர்ஃபெக்டான ஒரு வார்த்தை என்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. இது வந்து கானத்தோடு கலந்த ஒரு விஷயம். இது அதாவது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த இரண்டு கேரக்டர்ஸ் இருக்க யோசிச்சிருக்கவே மாட்டோம். இவ்வளவு எவ்வளவு தைரியம், ரோட்ல வந்து தைரியமா சொல்றா நான் கண்ணனை காதலிக்கிறேன்னு தைரியமா சொல்றா. அதுல இந்த ஒரு பாடல மட்டும், இந்த பிரபந்தத்துல ஒரு சின்ன பாட்டு நான் சொல்ல ஆசைப்படுறேன். எவ்வளவு ஒரு துணிச்சல் பாருங்க. வானிடை வாழும் வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, காணிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப, ஊனிடை ஆழி சங்கம் தமர்க்கென்று உன்னி தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதன் மிரட்டுறாங்க. ஆண்டாள் மிரட்டுறா, என்னை மானிடவன் பார்க்க கூட கூடாது, ஏனென்றால் நான் இறைவனை தவிர வேற யாரும் என்ன பார்க்க கூட முடியாதுன்னு அவ்வளவு துணிச்சலா சொல்றா. இத வந்து இப்படி துணிச்சலா சொன்ன இந்த பாட்டினுடைய நான் படிச்ச இந்த பிரபந்தத்தினுடைய சாரம் இந்த ரெண்டே வரி. தோட்ட துளசி தொடுத்த மாலை தொட்டால் சுட்டரிக்கும், வேற யாரும் தொட முடியாது, தொட்டால் சுட்டரிக்கும் அவன் தோள்களில் தான் சிரிக்கும். ஆனா என்ன வார்த்தை, என்ன வார்த்தை. அதனால தமிழில் கூத்தடிக்கும். அவ வந்து தன்னுடைய சொற்கள் நிறைய அதை வந்து சொல்லிட்டே போலாம். நாச்சியார் திருமொழிக்குள்ள இறங்கினா சொல்லவும் நானும் மெல்லிய உணர்வு தமிழில் கூத்தடிக்கும்ங்கிறது அதுலதான். அதுதான் உண்மையில அதுதான். அதை படிக்கும் போது அதனுடைய அழகு தெரியும். அதாவது இந்த இரண்டு டூ டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை வந்து பக்தியில வந்து எப்படி இருந்தது. ஆனா கண்ணனை பொறுத்தவரை முதல்ல ஆன்சர் சொல்லிட்டார். நீங்களாம் ரொம்ப வருத்தப்படக்கூடாது. கண்ணனை பொறுத்தவரை இரண்டும் கண்கள் தான். ஆண்டாளும் ஒரு கண், மீராவும் ஒரு கண். இது பக்தியினுடைய ஒரு பார்வை, பக்தியுடைய மறுபார்வை. பக்தி பார்வையில இரண்டு பார்வையை வந்து எப்படி நம்முடைய ஆன்மீகம் காட்டுகிறது என்பதை முடிச்சு கடைசியில் முடிச்சிட்டார். அது கண்ணனின் கலந்தது இரண்டும் கண்ணனின் பாதமடி, அவன் கண்களும் இதழும் குழலும் மயங்கும் காதலின் கீதமடி. இதுதான் பஞ்சு. அந்த ஆண்டாளனுடைய திருப்பாவையை நாச்சியார் திருமொழியும் கேட்கிற போது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ, நெகிழ்ச்சி ஏற்படுமோ, அது மீராவிலும் இருக்கிறது. ஆக இவர் ரெண்டு பேரும் கண்ணனுடைய கண்கள். இதை விட அவர் பாட்டு சொல்ல முடியாது கம்பாரிசன். அதாவது வடமொழியும் தென்மொழியும் ஒன்று, இரண்டு பக்தி மார்க்கத்தில் நாம் வந்து வேறுபட்டவர்கள் இல்லை என்பதை இந்த பாடலை வந்து கவிஞர் காமிச்சிருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஒரு கரகோஷம் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு. நான் வந்து அதிகம் நடக்கிறவன். இது வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு நல்ல பழக்கம். எங்க அப்பாட்ட எந்த முகவரி கேட்டாலும் அப்படி போயிட்டு இப்படி வாடான்னு சொல்லுவார். அதுக்கு பக்கத்துல இருக்கு இந்த அடைஞ்சான் தெரியுதுலாம் அவர் தான் சொல்லுவார். நாங்க என்னவோ எதை கேட்டாலும் எப்படி சொல்லி பட பஸ்ஸுக்கு காசு கிடையாது, நடந்தே போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிம்பாரு. அவருக்கு நடக்க பிடிக்கும், எனக்கும் அவர் வழியில நடக்க பிடிக்கும். ஒரு வாட்டியும் நடந்து போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு கவிதை வருது, பாட்டு வருது. ஏன்னா நடையில நமக்கு கிடைக்கக்கூடிய தனிமையும் மனத்திறப்பும் அந்த ஆகாசத்தினுடைய திரை விலகுவதை பார்க்கக்கூடிய தருணமும் வேற எதிலையும் கிடைக்காது. இந்த கும்பலா நடக்கிறது, கலெக்டருக்கு மனு போடுற மாதிரி எடுத்து அதெல்லாம் சரியா வராது, பேசிகிட்டே போறது அதெல்லாம் சரியா வராது. தனியா நடக்கணும். நம்ம நடை வந்து தனியா தான் இருக்கணும், அப்பதான் நல்லதெல்லாம் நடக்கும். தனியே நடந்தால் தானா எல்லாம் நடக்கும். இதை பாருங்க,
வீதி என்றும் சொல்லப்படும் தெரு விரிந்து விட்டது ஏற்கனவே. அப்பட்டமாக, மொத்தமாக, அனைவர் கண்ணிலும் படும்படியாக. வீடுகள் நெருக்கினாலும் வீதி காணாமல் போவதில்லை. விழைந்து விழைந்து தாங்கும் விருட்சங்களைப் போல் விடாமல் அங்கேயேதான் நின்று கொண்டிருக்கிறது. ஒய்யாரி ஆட்டம், நெய்யாண்டி மேளம், ஒட்டகம், குதிரை, ஒரே கூட்டம். ஊரே கூடி இழுக்க கிளம்பி விட்டது தேர். ஊரே கூடி இழுக்க கிளம்பி விட்டது தேர். உள்ளே வீற்றிருக்கிறது தெய்வம், ஒன்றுக்கும் மசியாமல், உதட்டில் புன்னகை ஏந்திய உதாசீனமாக. தேர் உருண்டு வருகிறது அடி அடியாக, தெரு நொறுங்கி போகிறது படிப்படியாக. தானே வாழ்க்கை? தேர் உருண்டு வருகிறது அடி அடியாக, தெரு நொறுங்கி போகிறது படிப்படியாக. மேலே சலங்கைகள் குலுங்குகின்றன, கீழே கலங்குகின்றது தெருவின் உயிர். நடக்கும் கால்கள், நடனமிடும் கால்கள், குதிக்கும் கால்கள், குதிரை ஏறிய கால்கள், ஆயிரம் ஆயிரம் கால்கள் மிதிக்க மிதிக்க, ஆனந்த தேர்ச்சகடம் பதிக்க பதிக்க, தாங்கி இறந்து தழைத்துக் கொண்டிருக்கிறது தெரு. தாங்கி இறந்து தழைத்துக் கொண்டிருக்கிறது தெரு. தேர் இழுப்போர்க்கும் தெய்வத்திற்கும் தேருக்கும் கூட ஆயாசம். தேரிழுப்போர்க்கும் தெய்வத்திற்கும் தேருக்கும் கூட ஆயாசம். தெருமுனையில் தான் ஆஸ்வாசம். தெருமுனையில் தான் ஆஸ்வாசம். ஊரையே தாங்கி நிற்கும் தெருவுக்கு உழல்வதுதானே உல்லாசம். இங்கும் அங்கும் இப்படியும் அப்படியும் இடுப்பு அசைந்து வரலாம் தேர். பார்த்திருப்பீங்களா? இங்கும் அங்கும் இப்படியும் அப்படியும் இடுப்பசைந்து வரலாம் தேர். எங்கும் அசையாமல், இம்மியும் குறையாமல், விலகாமல் கிடக்கும் தெரு. தேர் வரும்போது தெரு குறைந்து போகுமா? தெரு கொஞ்சம் அசைந்தால் ஊர்தான் நடமாடுமா? ஒரு வழியாக நிலை சேர்ந்தது தேர். ஊரெல்லாம் வீடுகளுக்குள் ஒதுங்கியாயிற்று. ஒரு வழியாக நிலை சேர்ந்தது தேர். ஊரெல்லாம் வீடுகளுக்குள் ஒடுங்கியாயிற்று. உச்சி வெயிலில் கூர்த்த கூரை உள்ளே குளிர்ந்து நிற்கிறது தேர். பார்த்திருக்கீங்கல்ல? உச்சி வேளையில் கூர்த்த கூரையில் குளிர்ந்து நிற்கிறது தேர். உடம்பெல்லாம் பற்றி எரிய ஓர் இழையும் அசையாமல் கிடந்தது கிடந்தபடி கிடக்கிறது தெரு. தேர் கவனிப்பதில்லை, தேர் கவனிப்பதில்லை, தெரு கவலைப்படுவதில்லை. அதன் விதிதான் மொத்தமாக அன்றைக்கே விரிந்து விட்டது. தேருக்கு தான் இங்கிருந்து அங்க போறதுன்னா தெருவுக்கு இல்லையே. தேர் கவனிப்பதில்லை, தெரு கவலைப்படுவதில்லை. அதன் விதிதான் மொத்தமாக அன்றைக்கே விரிந்து விட்டது. விதியை ஏற்பதன்றி விடுதலை என்று ஒன்று இல்லை. விதியை ஏற்பதல்லாமல் விடுதலை என்று ஒன்றில்லை என்பதைத்தான் விரிந்து கிடந்தபடி, விலகிவிடாதபடி, எரிந்தும் நனிந்தும் எல்லாம் தாங்கியும் தெரிந்தோ தெரியாமலோ தெரு சொல்லி காட்டுகிறது தினமும். அடியில் ஆழத்தில் அசையாமல் விசும்புமோ தெரு? அடியில் ஆழத்தில் அசையாமல் விசும்பக்கூடும் தெரு. யாருக்கு தெரியும் அது? தேருக்கு தெரியாதது யாருக்கு தெரிய வேண்டும்? தேருக்கு தெரியாதது யாருக்கு தெரிய வேண்டும்? தேர் உருண்டு வருகிறது அடி அடியாக, தெரு நெருங்கி போகிறது படிப்படியாக. இது சம்திங் நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்ற மாதிரி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம இகழ்வார் பொறுத்தல் தலைன்ற மாதிரி நம்ம என்னைக்காவது நாம் நடக்கிற பூமிக்கு நாம் என்றைக்கு நாம் மரியாதை கொடுத்திருக்கிறோம் அன்றா யோசிச்சு பார்த்தா நிஜமாவே ஒரு இந்த ஊர்ல தான் பார்க்க முடியும். கபாலீஸ்வரர் கோயிலுடைய இதை தான் பார்க்கும்போது, தேர் வரும்போதெல்லாம் இனிமே யாரும் இந்த தேர் திருவிழாக்கு வரும்போது முதல்ல தெருவை பார்க்கணும். ஆனா நிஜமாவே ஒரு ஒரு நம்ம இந்த நித்தம் நித்தம் நடந்து போகின்ற இந்த பூமியை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா? குப்பையை போடுறோம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த பாட்டில் வந்து ஏதோ ஒரு தேர் ஒரு தெரு இது மட்டும் கான்செப்ட் இல்லை. இட் இஸ் நாட், டெஃபினெட்லி இட் இஸ் நாட், சம்திங் வெரி வெரி பியாண்ட் தட். இதை வந்து கவிஞன் இந்த இரண்டு ஓமைகளை வைத்துக்கொண்டு, இரண்டு காட்சிகளை வைத்துக்கொண்டு நமக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறான். அது என்ன சொல்ல வராரு அவருடைய கற்பனைக்கு அவரை நம்ம விட்டுவிட வேண்டும். நாம் அந்த தெருவில் போடுற இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை பத்தி சொல்றாங்க, சாயில் எரோஷனை பத்தி இவர் சொல்றாரா, இல்லை நாம் வாழக்கூடிய பூமியிலே வந்து இயற்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறாரா, இல்லை நாம் வாழ்கிற பூமிக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்பதை சொல்லுகிறாரா? இல்ல நம்ம காப்பாற்றுகின்ற நம்ம வீட்டு பெண்களை நம்ம இன்னைக்காவது கவனிச்சு பார்த்துருக்கோம்.
எவ்வளோ உழைப்பு உழன்று கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய. இல்லைன்னா நமக்கு இந்த பெருமை இந்த புகழ் எல்லாம் உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அது பூமியை பூமா தேவி என்று சொல்லுகிற பாரத பண்பாடு நம்முடைய பண்பாடு. பெண்ணை எப்படி பூமி என்று சொல்லுகிறோமோ அதை போல நம்முடைய பண்பாடு எப்படி இருக்கிறது என்றால், நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்முடைய ஆன்மீகம் பெண்களை பூமாதாவாக பார்க்கிற பண்பாடு நம்முடைய பண்பாடு. இது ரொம்ப இது வெறும் தெருவும் மட்டுமல்ல, சம்திங் வெரி வெரி பியாண்ட். நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பத்தி பேசிக் கொண்டிருக்காங்க உலகம் முழுக்க. நாளை நம்முடைய வருங்கால சந்ததிக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது என்பது தெரியாது. அவர் ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க, அந்த என்னைக்காவது அந்த தெரு நகர்ந்தால் நினைச்சு பார்த்தாலே நமக்கு இந்த 2வது மாடல இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். ஒரு க்ஷண நேரம் நினைச்சு பார்த்தா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்த பயம் இருக்கும்னு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பூமிக்கு நம்முடைய நன்றியை செலுத்த வேண்டும், நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். இதை நீங்க இன்னைக்கு சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ஸ் பிளானாக நினைச்சிருந்தாலும் சரி, இல்லை நம்ம இயற்கை ஆன்மீகம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய ஆன்மீகமும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையும் நம்முடைய பாரத பண்பாட்டிலே மட்டும்தான் இரண்டும் ஒன்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். இங்க பிரிச்சே பார்க்க முடியாது. அவர் பிலாசபி இஸ் a scientific philosophy. அது பிரிக்க முடியாது. இந்த பாடல் என்பது தெருவிலே நடக்கின்ற பொழுதும், நாம் அமருகிற சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, வீட்டில் சேர்ல உட்காரும் போதும், நிற்கும் போதும், படுக்கும் போதும், படுப்பது முடியாது பூமி என்பதை நினைத்து கொண்டு நாம் உறங்க வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய நன்றியை செலுத்த வேண்டும் என்றால், அந்த அந்த தேரை பார்க்கும் போதும் சரி, இந்த தேரோட மிகப்பெரிய ஒரு இது பார்க்க முடியாது. இட்ஸ் 2 different dimension. தேரை நாம் உயர்ந்து பார்க்கிற போது நாம் பூமியை குனிந்து பார்ப்பதில்லை. தேரை நாம் உயர்ந்து பார்க்கிற பொழுது பூமியை குனிந்து பார்ப்பதில்லை. அந்த தேரிலே இருக்கிற தெய்வத்தை பார்க்கிற பொழுது இந்த பூமியை நாம் தெய்வமாக பார்ப்பது இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் அது இந்த பாட்டுல. இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அந்த கவிஞர். இது இட் இஸ் a greatest philosophy. நடைமுறை வாழ்க்கை சயின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லிட்டார். ஒரு சின்ன அறிவிப்பு, அப்புறம் தொடரலாம். 8 மணிக்குள்ள என்ன முடியுமோ அதை முடிச்சிருவோம். ஏன்னா நாங்கள் எடுத்துன்னு வந்து எல்லாம் முடிக்க முடியும்னு தோணலை. 8 மணிக்குள்ள நம்ம என்ன முடிக்க முடியுமோ அதை முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு அப்புறம் நான் முதல் முறையாக உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை, ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் என்னோட இருக்கணும். உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இருப்பீங்களா? ஒரு 10 மேக்சிமம் 15 நிமிஷம். ஆனால் 8 மணிக்குள்ள இதில் என்ன முடியுமோ அதை முடிச்சிருவோம். இப்போ வாலை குமரியை பாடுவோமா? எங்க அப்பாவுடைய ஆராதனை தெய்வம் வாலை என்று சொல்வதை காட்டிலும் அவர் பிரத்யட்சமாக கண்ட தெய்வம் என்று சொல்லலாம். அப்படி அதில் பல சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை சுற்றி நடக்கும். அதனால தான் நல்லவர்களுடைய அணுக்கத்தில் இருப்பது பெரியோரை துணைக்கோடல்னே ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. அதுக்கு தான் வள்ளுவர். அப்படின்னா நமக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கும். நம்மை மீறியும் நன்மைகள் நடப்பது, நம்முடைய வரம்புகளை தாண்ட முடியாத நம்முடைய வரம்புகள் அப்படியே இருக்க, அப்படியும் நம்மால் சில வளங்களை பெற்றுக்கொள்ள முடிவது என்றால் அது பெரியோர்களோட தொடர்பினால் தான் நடக்கும். அப்படி நமக்கு சின்ன வயசுல இருந்து பராசக்தி. அதனால இந்த வாலை குமரி ஒரு சின்ன குழந்தையா ஒரு பாட்டு. அந்த கண்ணு ரெண்டும் வானந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. அந்த கண்ணு ரெண்டும் வானந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. அவ கால் சதங்க நட்சத்திரமா, நீலக்கடல் சின்ன பட்டு சட்டையா. அவ கால் சதங்க நட்சத்திரமா, நீலக்கடல் சின்ன பட்டு சட்டையா. பொத்தி பொத்தி வச்ச உசுருக்குள்ள வந்து பூத்துருச்சு ஒரு மீனுக்கு. பொத்தி பொத்தி வச்ச உசுருக்குள்ள வந்து பூத்துருச்சு ஒரு மீனுக்கு. இத கத்தி சொல்ல முடியல, கட்டி காக்க வழி இல்ல, கண் வரைக்கும் ஒரு நெருப்பு. அந்த கண்ணு ரெண்டும் வானந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதான். பஞ்சு பறக்கிற மேகம் எல்லாம் அவ நெஞ்சு பட்டு வந்த எண்ணமா. கொஞ்சி
கொலவுற ஓசையெல்லாம் அந்த கூடு விட்ட ரகசியமா என்ன அந்திப்பட்டா ஒரு யுகமா நெதாட்டுறது அவ தொழிலா என்ன அந்திப்பட்டா ஒரு யுகமா நெத ஆட்டுறது அவ தொழிலா அத காண முடியாது நெசம் வேற கிடையாது இன்னும் காத்திருக்க முடியாது அந்த கண்ணு ரெண்டும் வானந்தா அது வெண்ணிலவின் படித்தோரதாம் அந்த கண்ணங்கரும் கண்ணத்துல முழு சந்திரனை பொட்டு வைக்க அவ சின்னஞ்சிறு விழியாலே உசுர சொப்பனத்தில் தொட்டு வைக்க எப்படி இருக்கு அந்த கண்ணங்கரும் கண்ணத்துல முழு சந்திரனை பொட்டு வைக்க அவ சின்னஞ்சிறு விழியாலே உசுர சொப்பனத்தில் தொட்டு வைக்க இன்னும் என்ன கரும்பா பிழிஞ்சு ரசம் ஏந்தி குடிக்கும் அழக இன்னும் என்ன கரும்பா புழிஞ்சு ரசம் ஏந்தி குடிக்கும் அழக நானே முன்ன நின்னு பாடணும் மூச்ச பிடிச்சாடணும் நன்றியும் அதுக்கு சொல்லணும் அந்த கண்ணு ரெண்டு வானந்தா அது வெண்ணிலவின் படித்தோரதா இது சொல்ல முடியாத நெசம் வேற எதுவும் சொல்ல விரும்பாத சோகம் இது கொள்ள முடியாத வெள்ளம் சின்ன குறும்பா உள்ள துள்ளும் அப்போ எட்டி நின்ன வானம் எல்லாம் இப்போ ஏறி விளையாடுதம்மா அப்போ எட்டி நின்ன வானம் எல்லாம் இப்போ ஏறி விளையாடுதம்மா நான் சொக்கி நின்ன முற்றத்திலே சொட்ட சட்ட நான் சொக்கி நின்ன முற்றத்திலே சொட்ட சொட்டப்பட்டு நீலா கொட்டி என்ன கொழுப்பாட்டும் ஒரு கோடி வரும் அதில் தெரிக்கும் அந்த கண்ணு ரெண்டு ஆனந்தா அது வெண்ணிலவின் படித்தோரதா ஒரு கவிஞர் திருநெல்வேலிக்காரர்னு நமக்கு தெரியும். ஒரு நமக்கு தெரியாத ஒரு சின்ன செய்தி என்னன்னா இந்த வாழைக்குமரி என்கிற அந்த தெய்வம் தான் சித்தர்களுடைய தெய்வம். சித்தர்களுக்கு ஆன்ம தெய்வமாக இருப்பது இந்த வாழைக்குமரி அப்படிங்கிறதுனால அது இயல்பாக கவிஞருடைய பாட்டில் அது ரொம்ப அற்புதமான பாட்டு. எப்படின்னா குழந்தைக்கு நம்ம சின்ன மயில பொட்டு வச்சிடலாம், பராசக்திக்கு எப்படி பொட்டு வைக்க முடியும்? எதால பொட்டு வைக்க முடியும்னா நிலாவை எடுத்து பொட்டு வை. என்ன என்ன அழகான ஒரு சொல்லாட்சி, ஒரு கற்பனை. நம்ம அந்த அந்த ஆத்மாவை மட்டும்தான் அவளுக்கு நம்ம பொட்டு வைக்க முடியும். இது இந்த பாடல் என்பது நம்ம வீட்டில் குழந்தை பிறந்து பெண் குழந்தை வீட்டில் இருந்தால் நம்ம இந்த மாதிரி பாடல்லாம் பாடி பழக்கணும். அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தையை பார்க்கும்போது நமக்கு அந்த வாழை குமரி நம்ம கண்ணில் நிற்கணும், பராசக்தி நம்ம வீட்டில் பிறந்திருக்காங்கிற ஃபீல் வரணும். அப்படி வரணும்னா இந்த பாடலை கொண்டு போய் நம்முடைய வீட்டில் குழந்தை சின்னஞ்சிறு குழந்தை காலில் சதங்க கட்டி அந்த பட்டுப்பாவடை கட்டி கொண்டு பட்டு சொக்காய் போட்டுக்கிற குழந்தை ஓடுகிற பொழுது இந்த பாட்டை பாடி பாடி ரசிக்கணும் பெற்றவர்கள், இல்லையா? இந்த சீடியா வரணும், இந்த பாட்டு வரணும், யூடியூப்ல நம்ம கேட்டு கேட்டு ரசிக்கணும். ஒரு கவிஞனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்க உள்ளத்துக்கும் ஒரு கவிஞனுடைய உள்ளத்துக்கும் என்ன தொடர்பு? ஒரு சின்ன கவிதை ரசம். நிர்மலமான வானம், நிலவு ததும்பும் நீரோடை, ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் பறக்கும் போது வெளிப்படும் பச்சை கிளி மழலை. இங்க பறக்கும்போது ஒரு சவுண்ட் விட்டு போகும் கிளி. ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் பறக்கும் போது வெளிப்படும் பச்சை கிளி மழலை, நடு நிசி நிசப்தத்தில் நட்சத்திரங்களின் கவிதை, இன்னும் சிதையாத கூரை மீது மின்னும் சேவலின் கொக்கரிப்பு, சாணம் மெழுகிய குடிசையில் நேற்று விழுந்த மழையுடன், சாணம் மெழுகிய குடிசையில் நேற்று விழுந்த மழையுடன் நனைந்த ஓலையும் சேர்ந்த வாசம், இன்னும் கடற்கரை ஈரம், கார்த்திகை தீபம், கண்ணங்கருத்த முகத்தில் மின்னல் சிரிப்பு. இப்படித்தான் இருக்கிறது என் நெஞ்சம், இப்படித்தான் இருக்கிறது என் நெஞ்சம். இவை எல்லாமும் இன்னும் பலவும் ஒரே நேரத்தில் ஒரு சிறிதும் குழப்பமின்றி, ஒரே நேரத்தில் ஒரு சிறிதும் குழப்பமின்றி. நீங்கள் வியக்கின்ற வண்ணங்கள் உங்கள் கண்களுடையவைதான், நீங்கள் சுழிக்கின்ற நெருடல்கள் உங்கள் குறைகள் தான், நீங்கள் கழிக்கின்ற சிறப்பெல்லாம் உங்கள் சிறப்புகள் தான், நீங்கள் துணுக்குறும் கண்ணீர் உறைந்து சிந்த தெரியாத உங்கள் கண்ணீரே தான். அழவோ தொழவோ ஆனந்திக்கவோ
அவசியங்கள் ஏதுமின்றித்தான் பழகி வருகின்றேன் உங்கள் பாவனைகளை ரசித்தபடி. அழவோ தொழவோ ஆனந்திக்கவோ அவசியங்கள் ஏதுமின்றித்தான் பழகி வருகின்றேன் உங்கள் பாவனைகளை ரசித்தபடி. நான் என்ற ஒன்றே காணாத போது எனதென்று இங்கே எதுவும் கிடையாது. இதில் ஏக்கமாவது தூக்கமாவது. ஏடு காணாத எனது கவிதையும் யாழில் நேராத எனது இசையும் கூடு போதாத எனது காதலும் கூடம் கொள்ளாத குழந்தை குறும்பும் பாடுபடுபவர் பக்கம் நின்று அவர் பாராமல் வீசப்படும் மயிர்பீலியும் பரத்தில் பரமாய் சுரக்குடுக்கையில் சுரம் பாடிடும் சுந்தர லாகவமும் எப்படித்தான் உங்களுக்கு புரியும்? என்றேனும் ஒரு நாள் நீங்கள் என்னை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்களை பார்க்க உள்ளே திரும்புங்கள். ஒன்று சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறேன். அப்படி நீங்கள் அகமுகப்படும் போது அறிவு நேர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது அலையலையான சுய அவமானங்களுக்கு அப்பால்தான். உங்கள் அகத்தில்தான் என் உண்மையான முகம் தெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சாபாஷ் சாபாஷ் சாபாஷ். சம்திங், அதாவது இவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்னன்னா, அந்த முதல்ல அந்த கவிதையை கேட்கும்போது இவர் எதை பற்றி சொல்ல போறார் அப்படின்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணோம்னாக்க நம்முடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும், காதுகளை நன்றாக திறந்து கொள்ள வேண்டும். ஒரு கவிதை படிக்கும்போது எப்படின்னா, அப்போதான் அவர் சொல்லுகிற அந்த ஒவ்வொரு காட்சியும் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே வந்து we have to sketch. நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஒரு செகண்ட் எல்லாருமே அந்த கண்ணை மூடிண்டாக்க நிர்மலமான வானம், நிலவு ததும்பும் நீரோடை, இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு காட்சியாக சொல்லிக்கொண்டே வரும். இதில் என்ன சொல்ல வர்றார், என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை நம்முடைய மனதிலே அப்படியே தூக்கி கொண்டே போகணும் கவிதை. சரி, இதில் என்ன சொல்ல வர்றார்? இது எல்லாம் என்னிடத்திலே இருக்கிறது, உங்களிடத்திலே இருக்கிறதா? இது என்ன ஒரு அமைதியான ஆணவம் பாருங்கள்ல. எனக்கு அப்படிதான் தோணித்து. ஒரு அமைதியான ஆணவம், நேர்மையான ஆணவங்கிற மாதிரி. யார் என்னுடைய உலகத்தில் நீங்கள் இல்லையே என்று ஒரு கவிஞன் ஏங்குகிற அந்த ஏக்கத்தினுடைய தவிப்பினுடைய ஒரு இருமாப்பு எனக்கு இந்த கவிதையிலே தெரிகிறது. இதை தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த தெருவில் நடந்து போயிருக்கும் போது எங்கேயாவது பெஞ்ச் இருந்தா கொஞ்சம் அங்க உட்கார்ந்துட்டு வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? உட்கார்ந்து இருக்கிறது பெஞ்ச், உட்கார்ந்து இருக்கிறேன் நான், ஒரே போலத்தான் இருக்கிறது. உயரப் பறக்கிறது பறவை, உள்ளம் மசைக்கிறது சிறகை, ஒரே போலத்தான் இருக்கிறது. நெளிந்து நுழைந்து கன்னம் வருடி நின்று நகர்கிறது காற்று, நெஞ்சம் ஒரு வழியாய் நிலை சேர்கிறது. வியந்த புன்னகை போல் கண் சிமிட்டும் விண்மீனுக்கும் வெள்ளி நில ஒளியை பூசிக்கொண்டு தென்றலின் ரகசியத்தில் திளைத்து தலையசைக்கும் தென்னங்கீற்றுக்கும் விம்மிய மார்புடன் விசுக்கென்று கழுத்தை திருப்பி வில்லை உயர்த்தும் பெண்ணுக்கும் வாய்ப்பிழந்து செத்து கிடக்கிற எலிக்கும் சிதையில் எரிந்து எழுந்து விழுந்து சிரிக்கும் உடலுக்கும் இருளை வருடும் மலை முகடுகளுக்கும் எவரும் அறியாத சுனையின் மடுவுக்கும் எனக்கும் ஏதும் வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரே போலத்தான் இருக்கிறது. என்ன கவிதைகள் எழுதுவதில்லை, கவிதைகள் எழுதுவதில்லை. கற்றுக்கொண்டாயிற்று, இனி காத்திருக்க வேண்டியதுதான். அது எப்படி அது விசுக்கென்று கழுத்தை திருப்பி வில்லை உயர்த்தும் பெண்ணுக்கும் பூர்வம் இல்ல, ரொம்ப ரசிச்சேன் இதை நான். அது வந்து க்ஷண நேரத்தில் வந்து அதை நம்ம பார்த்துருக்கலாம். அது இயல்பாகவே வந்து பெண்கள் வந்து தன்னை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலோ இல்லை தங்களுக்கு திடீரென்று அவங்களுக்கு ஒரு அந்த அந்த பாதுகாப்பு உணர்ச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டு என்று அவர் திரும்புவார்கள். அந்த திரும்புகிற அந்த வேகத்தில் வந்து அவருடைய உள் மனது எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியும். அதை வந்து எவ்வளோ ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணி எந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. அது சேர்க்கிற இடம் இருக்கு. இதை வந்து காதல் நயத்தில் சொல்லியிருந்தால் அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ, டிஃப்ரெண்டான காதல் நயத்தில் சொல்லலாம். அது பெண்மையை பற்றி உயர்வாக சொல்ற இடத்துல சொல்லலாம். ஆனால் அது சொல்ற இடம் டோட்டல் பிலாசபியில கொண்டு வந்து அதை சொல்றாரு. இதை விட கடைசியில் எங்க கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு காட்சி, ஒரு பெண் பிசுக்கென்று தன்னுடைய வில்லை உயர்த்துகின்ற ஒரு காட்சி ஒரு நிலை. அடுத்த நிலை கீழே சொல்றாரு, சிதையில் எரிந்து எழுந்து விழுந்து சிரிக்கும் உடலுக்கும். இது வந்து
நம்ம விவரிப்பது என்பது நம்முடைய சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், பார்த்தா தெரியும். அந்த எரிகிற உடல் என்பது பல சமயங்கள் என்ன ஆகும்னா பாதி எரிந்தவுடன் எழுந்து கொள்ளும். அப்படி எழுந்து கொள்ளும் அந்த உடல். அது அந்த காட்சியை வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் நினைச்சு பார்க்கவே கட்டையால போடுவோம், கட்டையால அடிப்பார்கள். அப்போதான் திருப்பி அந்த உடல் கீழே விழும். அது வந்து நமக்கே அது கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல பார்க்கும்போது. நம்முடைய அந்த பயமாக இருக்கும் ஒரு பக்கத்தில். இந்த அடி உனக்கு விழப்போகிறது என்பதை அது உணர்த்தும். அப்பொழுது பட்ட அடி கட்டையாலேன்னு எழுதியிருப்பேன். அது வந்து அது இந்த காலத்துல இப்போ நிறைய அதுக்கும் வந்து இந்த அனுபவம் பலருக்கு இப்போ இனிமே கிடைக்காது. ஏனென்றால் இப்போ அதெல்லாம் மின்சாரத்துக்கு போயிடுது, கேஸ் மின்சாரம்னு போயிடுது. ஆனால் இதை ஒரு தடவை வாழ்க்கையிலே பார்ப்பவர்கள் அடுத்த முறை தவறே செய்யக்கூடாத அளவுக்கு மைண்ட் செட் வந்துடும். ஆனா எங்கு கவிஞன் கொண்டு இதை வைக்கிறார் என்றால், இது இரண்டும் எனக்கு ஒன்று. பெண்ணினுடைய அந்த வில்லை உயர்த்துகின்ற அந்த புருவத்தினுடைய அழகும் இதுவும் எனக்கு ஒன்று என்றால் வாட் செட் ஆஃப் மைண்ட் செட். அது கவிஞனுடைய ஆன்மா எப்படி உயர்ந்து நிற்கிறது என்றால், எல்லாம் எனக்கு சமம். மகாகவி பாரதி வசன கவிதையில சொல்ற மாதிரி, வீட்டு சுவர், எலி, கொசு இவையாவும் எனக்கு ஒரு பொருள் அப்படின்னு முடிச்சிருப்பார். அது நினைச்சே பார்க்க முடியாது எங்கேருந்து எங்க சொல்றாரு அப்படின்னு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பொருள் எல்லாத்தையும் பார்த்தால் உள்ளே இயங்குவது ஒன்று, அது சக்தி என்று முடிப்பார். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மிக சிறந்த தத்துவத்தை எளிமையாக, அதாவது அடிச்சால் போல சொல்றதுங்கிறது ஒண்ணு, அப்படியே தடவி கொடுக்கிற மாதிரி சொல்றது ஒண்ணு. இந்த ரெண்டையும் கவிஞன், ஒரு தாய் எப்படி குழந்தைய வந்து ஒரு விஷயத்த அடிச்சும் சொல்லுவா அணைச்சும் சொல்லுவாளோ, அது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல வந்து இந்த பாட்டை அவர் சொல்லியிருக்கிறது வந்து ரமணனுக்கு மட்டுமே சாத்தியம். ஒரு கவிஞனுக்கு வந்து உயிர் மூச்சு என்னன்னு நினைப்பீங்க? மொழி நினைப்போம். சில பேர் வந்து நல்ல உடல் நலம் இருக்கும், அதான் அவனுடைய முழு மூச்சு, அவன் தான் சுவாசம். ஒரு கவிஞனுக்கு ரசனை தான் சுவாசம். இன்னைக்கு முழுக்க பார்த்தோம்னா இன்றைய நிகழ்ச்சியில சதீஷுடைய ரசனையை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். ரசனை வேணும். ரசிக்க தெரியாதவர்கள் வந்து துர்பாகியசாலிகள் தான். வாரணம் 1000 கேட்டதில்லை, புது வண்ணப்பட்டாடைகள் தேவையில்லை, தாரக மந்திரன் கேட்டது போல் தம்பி தலையசைப்பது போதுமடா. ஊரறிய புகழ் தேவையில்லை, குயில் ஒன்று குடித்தனம் செல்வதில்லை, வேரை பிடித்தது போல தம்பி குரல் வெக்கி திணறுதல் போதுமடா. நார்ச்சந்தியில் சிலை நட்டு வைத்து பல நாட்களுக்கு ஒரு முறை மாலையிட்டு இந்த ஊர்க்குருவி காகம் எச்சமிட்டு கடல் உப்பு கரிப்பினில் சிக்குவேனோ. மார்பு துடிக்குது வார்த்தையிலே, இந்த மண்டை சுழலுது போதையிலே என்று வார்த்தை தடுமாறி தம்பி விழி 7 வண்ணம் பளிச்சிடல் போதுமாடா. அன்றை வாரணம் 1000 கேட்டதில்லை, புது வண்ணப்பட்டாடைகள் தேவையில்லை, தாரக மந்திரம் கேட்டது போல் தம்பி தலையசைப்பது போதுமடா என்று இந்த கவிதையாலேயே சதீஷை வாழ்த்தி, இன்னும் பல நிகழ்ச்சிகளில் சதீஷ் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையையும் இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். சதீஷ் உடைய சில வார்த்தைகளோடு இன்னும் நிறைய கவிதைகளை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தோம். மேபி என்னுடைய நான் ரொம்ப உணர்ச்சப்பட்டு, ஏன்னா ரசிக்கணும், அவ்வளவுதான். இது வந்து நம்ம ஒரு ரசிகனா இங்க அமர்ந்ததுனால ஒரு சின்ன செய்தி சொல்வார்கள். ஒரு பாரதிதாசன் வந்து அவருடைய கவிதையை வந்து மேலே விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கவிதைக்கு விளக்கம் கொடுத்த புகழ்மிக்க புலவருக்கு வேலுங்கிற வார்த்தைக்கு வந்து விளக்கம் கொடுத்தார்கள். உடனே பாரதிதாசன் எழுந்து நான் இந்த மாதிரிலாம் நினைச்சு கவிதை எழுதலையே, நீ உட்கார் அப்படின்ட்டாங்க. நீ உட்கார், எழுதத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. அதை ரசிப்பது என்பது ரசிகனுடைய வேலையை தவிர கவிஞனுடைய வேலை இல்லை என்று பாரதிதாசன் உட்கார வைத்தார்கள். அதாவது இது நடந்த உண்மை. கவிஞனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட பிறகு கவிதை அவனுக்கு சொந்தம் இல்லை, உலகத்திற்கு சொந்தமானது. அதுதான் அது மாதிரி வந்து நான் வந்து உலகத்தின் பார்வையில் இருப்பதனால என்னுடைய மெஜாரிட்டி இஸ் மோர் than you. ஆமா. இல்ல இதுல என்னன்னா, இப்போ இவ்வளவு கொண்டு வந்து இவ்வளோத்தையும் சொல்லணும்ன்றது ஒண்ணும் இல்ல. அதாவது சாப்பாட்டுக்கு மெனு இருக்கலாமே தவிர சிலபஸ் இருக்க கூடாது. இது கவிதை அது மாதிரி இப்போ ஒரு 10 நிமிடங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன். மீண்டும் ஒரு முறை அதற்கு முன்னால் நம்முடைய வளமான கரவொலியால் நம்முடைய நன்றியை சதீஷுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சில கூட்டங்கள்ல வந்து இந்த பெயரை உங்களுக்கு சொல்லியிருப்பது உண்டு. RS மணின்னு பன்முகம் கொண்ட கலைஞர் இல்லையா, அவரு வீரராகம் வந்திருக்காரு.
என்னோட குடும்பத்தை தவிர இங்கே அவரை தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா வீரராகவன், மகேஷுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய 17 வயசு இருக்கும்போது அவர் 34 வயசு அவருக்கு. அவர் தான் எங்களுக்கு வந்து அழகியல் ஈஸ்தட்டிக்ஸ்னால் என்னங்கிறத உள்ள காமிச்சார். அவர் தான் எங்களுக்கு கீட்ஸ், ஷெல்லி, வால்ட் விட்மன், கலில் கிப்ரான், ரவீந்திரநாத் டாகூர் இதெல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னார். ஒரு கவிதையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தமிழ் உச்சரிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பார் அவர். அவர் வந்து ஆங்கிலத்தில் கவிஞர். ஐடல் டியர்ஸ்னு அவருடைய சின்ன கவிதை தொகுதியை நானும் மொழிபெயர்த்தேன், ஹரிகிருஷ்ணனும் மொழிபெயர்த்து விழியோரம் துளி ஈரம்னு அதை வெளியிட்டோம். அது மாதிரி அவர் ஹிந்தியில் பாட்டு எழுதுவார், தமிழில் பாட்டு எழுதி பாடுவார். நாடக நடிகர், நாடகத்தை டைரக்ட் பண்ணுவார். நானு, வீரராகவன், பாபு எல்லாம் அந்த இதில் நடித்தோம், நிறைய நடித்தோம் அவருடைய சின்ன சின்ன நாடகங்களில். ஒரு 7-8 இசைக்கருவிகள் வாசிப்பார். திடீர்னு பார்த்தா சைக்கிள் ரிக்ஷாவில் ஒரு பியானோ அக்கார்டியனை வாங்கி வந்துடுவார். பிரேமா மாமி இது எதுக்கு எல்லாம் ஐ வாண்ட் டு நோ வாட் திஸ் இஸ் அப்படிம்பாரு. அது பண்ணுவார், வாசிப்பார். அப்புறம் ரமணா இங்கே வா அப்படிம்பாரு. அவருக்கு சுருளாக இருக்கும், தலைமையை தள்ளி விடுறதையே ஒரு தொழிலாக இருக்கணும், ஒரு ஆள் வச்சு பண்ணணும், அது மாதிரி இருக்கும். நமக்கு எவ்வளோ புறமையாக இருக்கும். நுரைக்க காஃபி வேணும் அவருக்கு. அதுக்கு கீட்ஸே உதாரணம் சார், வித் த பீர் அட் பபுள்ஸ் விங்கிங் அட் த பிரிம்னு. அது மாதிரி சீட்டு வச்சு மேஜிக் எல்லாம் காமிப்பார், மேஜிக் ஷோ போடுவார், பேண்டமைம்ஸ் பண்ணுவார். அருமையான ஜோசியர், அற்புதமான அஸ்ட்ராலஜர் அவர். இதெல்லாம் தாண்டி ரொம்ப உயர்வு அவர்கிட்ட பார்த்தா ஓவியம், அவுட்ஸ்டாண்டிங் பெயிண்டர், ஆர்டிஸ்ட். இன்னும் பல சிறப்புகள் இருக்கும் சொல்ல. அவருடைய பல சிறப்புகள் அவருக்கு இயல்பாக இருந்தது, ரொம்ப சாதாரணமாக இருந்தது அவருக்கு. ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு கலை இருந்தது அவருக்கு, ஒரு கலை பயின்று அந்த மாதிரி இருந்தது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் வீரராகவன், ஹரிகிருஷ்ணன், கிருஷ்ணன், கோபால், அப்புறம் கீதப்பிரியன், இப்படி பாபு போயிட்டான், பாபு, பிச்சை, இப்போ எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் பல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். நானும் அவரும் கனடாவுக்கு ஒன்றாக செல்வதாக இருந்தது 1974. அந்த நாடு நல்லா இருக்கட்டும், நீ இங்கே இருந்துட்டு என்னை பராசக்தி இங்கே இருந்துட்டா. அவர் அங்கே போய் இருந்து 81 வயசு அவருக்கு. இன்னைக்கு அதிகாலையில் அவர் இறைவனடி சேர்ந்தார். அதுதான் அந்த செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்ட்டு. ஓசையுடன் ஓடி வந்த வெள்ளம் இங்கே போச்சுதம்மா, ஆசையுடன் ஆடி வந்த உள்ளம் என்ன ஆச்சுதம். அவருடைய பாட்டு. ஓசையுடன் ஓடி வந்த வெள்ளம் இங்கே போச்சுதம்மா, ஆசையுடன் ஆடி வந்த உள்ளம் என்ன ஆச்சுதம்மா, உள்ளம் என்ன ஆச்சுதம்மா. ஓசையுடன் ஓடி வந்த அருகிலே நீ இருக்க ஆடுமலை பாட்டிசைக்க, அருகிலே நீ இருக்க ஆடுமலை பாட்டிசைக்க, படகிலே போனதுண்டு போச்சுதம்மா பொன்னிரவு, படகிலே போனதுண்டு போச்சுதம்மா பொன்னிரவு, போன அந்த வெண்ணிலவை, போன அந்த வெண்ணிலவை காண இங்கே காத்திருக்கேன், காண இங்கே காத்திருக்கேன். அது நதியில நீருமில்லை வெள்ளம் வர காத்திருக்கே, மனசில இன்பமில்லே நீ வர பார்த்திருக்கே, மனசில இன்பமில்லே நீ வர பார்த்திருக்கே. ஓடம் இங்கே ஒதுங்கி இருக்கு, ஓடம் இங்கே ஒதுங்கி இருக்கு,
ஓடையிலே நீருமில்லை, ஓடையிலே நீருமில்லை. ஓசையுடன் ஓடி வந்த அவருடைய பாட்டு. ஒரு நல்ல கவிதைக்கு எது உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மட்டும் தெரிஞ்ச பாட்டு இல்லை, அங்க அம்மா பாடுறான் அந்த பாட்டை. வீரராகவன் எடுத்து கொடுத்து கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட உடனே அவன் அம்மா பாடுறா, வீரராகவன் பாடுறார் அப்படின்னா இதுதான் ரீச். ஒரு கவிஞனுக்கு மட்டும் இந்த காலம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவிதையை அவர்கள் படிக்கிற போது அவர்கள் கவிதை அவர்களே பையில பேப்பர் வச்சு படிப்பாங்க. ஆனால் எதிர்க்க இருக்கக்கூடிய ரசிகன் அந்த பாடலை சொல்லுகிற போதுதான் அந்த கவிதை வெற்றி பெறுகிறது. இன்னைக்கு நான் நிறைய இசை பாடல்கள் பாடுறேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் மணி சார் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அவர் தான் முதல்ல ஒரு மெட்டை போட்டு பாட்டு சொல்லுனார். அந்த அக்காடியன் வாங்கி வச்சார்ல, இங்கே வா அப்படின்னாரு. அது வேஷ்டி கட்டிப்பார், மேலே பனியன் கூட இருக்காது, வெந்து உருகும், நங்கநல்லூர் வேலை. அப்போது காட் ரூம்னு பேர் அந்த வீட்டில். இப்போ ஒரு ரூமாக இருக்கும், கடைசியில் காடு இது இருக்கும்ல பெட்டி, அதில் தான் இருப்பார் அவர். ராம் தனனா தரர தாரரு தரர தேரரு தர தரு த சொல்ல ஏதாவது. வா மாலையும் போய்விடும், வா மையலும் இழுத்திட மை வீசி வந்திட மங்கை என்னிடம் வா அப்படின்னு பாட்டு எழுதினேன் நான். இப்படி மாற்றி மாற்றி இது போகும். ஆனால் நான் எழுதி அதுக்கு அவர் மெட்டு போடுவார். அதுவும் எங்களோட உண்டு. என்னோட 17வது வயசில் இப்போ நான் பாடக்கூடிய இந்த பாட்டு அவர் மெட்டு போட்டது. நான் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன், அவர் மெட்டு போட்டார். இதயம் ஒரு ஏடு, உறவு ஒரு கோடு, போட்ட கோடு மாறுவதாலே போகும் இடம் புரிவதில்லை. இதயம் ஒரு ஏடு, உறவு ஒரு கோடு, போட்ட கோடு மாறுவதாலே போகும் இடம் புரிவதில்லை. வாழ்க்கை ஒரு வளையம் என்றால் வளையத்தின் தொடக்கம் இங்கே, வாடுகின்ற மனிதரிலே வேறுபாடு வந்ததெங்கே. ஆட்டமும் பாட்டுக்களும் ஆட்டி வைக்கும் நேரம் வரை காட்சியும் முடிந்த பின்னே கைத்தட்ட இங்கே யாரும் இல்லை, கைத்தட்ட இங்கே யாரும் இல்லை. இதயம் ஒரு ஏடு, உறவு ஒரு கோடு, போட்ட கோடு மாறுவதாலே போகும் இடம் புரிவதில்லை. நிலவுக்கும் நிழல்கள் உண்டு, நினைவுகளும் அழிவதுண்டு. நிலை மாறி போன பின்னால் நீ வேறு நான் வேறு, உரிமை என்னும் வீட்டினிலே உறவுகள் வாழ்வதுண்டு. செல்வம் என்னும் காற்றடித்தால் சேர்ந்த இனம் அழிவதுண்டு, சேர்ந்த இனம் அழிவதுண்டு. இதயம் ஒரு ஏடு, உறவு ஒரு கோடு, போட்ட கோடு மாறுவதாலே போகும் இடம் புரிவதில்லை. ஒரு பாட்டுங்க. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வரிசையா ஒரு 10 பாட்டு எழுதி அவருக்கு கொடுத்தேன். எல்லாத்தையும் மெட்டு போட்டார். ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்னால. நான் விசாகப்பட்டினத்தில் இருக்கும்பொழுது, ரமணா நான் செத்து போயிட போறேன், தெரிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப நாள் இல்லை, சாகரத்துக்குள்ள உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால வந்தேன்னு அவ்வளோ தூரம் வந்தார். அவரை போய் திரும்பி பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ
இன்னைக்கு மத்தியானம் தான் நான் வந்து கனடியன் விசாக்கு போனேன், அப்ளை பண்ணுறதுக்காக போனேன். அவங்களுடைய நேரம் இன்னைக்கு அதிகாலையில் அவர் மறைந்து போனார். பராசக்தி இல்லை, நம்ம என்ன சொல்ல முடியும். அவர் எவ்வளோ சொல்லலாம் அவரை பற்றி. எத்தனையோ என்னுடைய முதல் காதல் பாட்டுக்கு அவர் மெட்டு போட்டார். சொல்லுவா, கண்ணனை கண்டாயோ. இன்னொரு கண்ணன் மேலே பாட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் 2 ஒரு ஸ்டான்ஸா மட்டும். இது அவர் போட்ட மெட்டு தான். நான் முதல்ல பாட்டு எழுதிட்டேன். கண்ணனை கண்டாயோ மேகமே என்றாலோ காணவில்லை என்றே கண்ணீரில் ஆடுதம்மா ஆடிடும் மயிலே நீயே ஆடவில்லை என்றாலோ மாலவன் இல்லை என்று மௌனமாய் போனதம்மா மாலவன் இல்லை என்று மௌனமாய் போனதம்மா மௌனமாய் போனதம்மா. அப்படி போவோம். 1973 எழுதின பாட்டு, 72-73 அவர் தான் இந்த மெட்டு போட்டார். அவருடைய மெட்டும் சேர்ந்து அவரே மெட்டு எழுதி அவரே பாட்டும் போடுவார். அது ஒன்று ஓசையுடன் ஓடி வந்த இன்னும் ஒரு சின்ன உதாரணம் காட்டலாம். அந்திவானம் சிவந்ததே ஆசை மனதில் எழுந்ததே அந்திவானம் சிவந்ததே ஆசை மனதில் எழுந்ததே ஆடும் அலைகள் அழகினிலே அவன் கண்ணொளியை காணுகிறேன் அவனிடம் தேடி ஓடுகிறேன் ஏரிக்கரையிலே பாடுகின்றான் எந்தன் உள்ளம் மயங்குது ஏழை என்னை கவர்கின்றான் கள்ளனவனி என் கண்ணன் ஏரிக்கரையிலே பாடுகின்றான் எந்தன் உள்ளம் மயங்குது அவர் பாடுவார். இருக்கு அது மாதிரி நிறைய எத்தனையோ பாடல்களை சொல்லலாம். எத்தனையோ நல்ல தருணங்கள், எங்களை அவர் கண்டித்த கணங்கள், எங்களை அவர் வழிப்படுத்திய நெறிப்படுத்திய தருணங்கள் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் வந்து he was a draftsman in ICF. He was a draftsman in ICF. அதுக்கு முன்னால டிக்கெட் கலெக்டர் இருந்தார் ரயில்வேஸில். அப்புறம் கனடா போயிட்டு இது நல்ல வேலையில் இருந்தார் தெரியாது. ஆனால் அங்கே போய் பிரமாதமாக அவருடைய ஓவியங்கள்லாம் பாட்டோம். நாங்கள் போயிருந்த போது பார்த்தேன், தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு. ஆமாம், எல்லா விதமான பெயிண்டிங்கும் பண்ணுவார். சாதாரண ஒரு பென்சில் டிராயிங்லேருந்து எல்லாமே பண்ணுவார். ஆமாம், ஸ்கல்ப்டிங் அதுவும் பண்ணுவார். பண்ணாத ஆமாம். அவர் வந்து ஒரு கவியரங்கத்தில் நாணலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஒரு விஷயம் அமைதியர் நாணலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. அதில் முடிக்கும் போது இப்படி முடிப்பார், அது மட்டும் ஞாபகம். நான் இன்று அமர்ந்து எழுதும் ஆசனம் நாணலின் சடலம் கொண்டு முடைந்தது. மோடாவ சொல்றார், நான் இன்று அமர்ந்து எழுதும் ஆசனம் நாணலின் சடலம் கொண்டு முடைந்தது. நாணல் இறந்தால் நாற்காலி ஆகும், நாம் இறந்தாலோ 4 பேருக்கு பாரம் அப்படின்னாரு. ஆனால் யாருக்கும் பாரம் இல்லாமல் மணி சார் விடைபெற்று சென்று விட்டார். இதற்கு முன்ன அவங்கள இங்கே இருத்த விரும்பவில்லை. என்னுடைய இந்த 10 நிமிடங்கள் நீங்கள் எனக்காக கொடுத்த ஒரு வெகுமதியாக நான் கருதுகிறேன். ஏன்னா என்னை நீங்கள் எவ்வளவோ ரசிக்கிறீங்க. அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒருவரான அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நினைத்ததால் உங்களை இருத்தி வைத்தேன். சொல்லுங்க சார். சார் ஒரே ஒரு எனக்கு ஒரு சின்ன ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். சொல்லுங்க சார். கட்டாயமா நீங்க ஏதோ சொல்ல விரும்புங்க. இந்த இன்னைக்கு வந்து ஒரு மணிசாரை பத்தி அவர் சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு நமக்கு ரமணன் நம்மளோட நிறுத்திருக்கக்கூடிய இருவரை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு அருமையான புள்ளையை ஈன்ற பொழுதும் பெரிய தாண்டவனை கேட்ட தாய்ங்கிற மாதிரி
அந்த தாய்ங்க இருக்க தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரங்கிற மாதிரி இவர் இந்த பாரதிக்கு ஏற்ற ஒரு செல்லம்மா மாதிரி. தயவுசெய்து இவர்கள் இருவரும் ஒரு இடம் எழுந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கரவொலியால் அவர்களை நாம் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இது என்னுடைய அன்பு வேண்டுகோள், ரசிகனாக ஒரு வேண்டுகோள். ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி மணி சார் தெரியும். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது அதிக பிரசங்கமா நினைக்காதீங்க. அவருக்கு என்ன அவங்க தெரிவிச்சுட்டாங்க இந்த மாதிரி அவர் இறந்து போகிறார்ன்றத. அவர் இறந்து போகிறார்ன்றத அவர் மகன் எனக்கு தெரிவித்தார். நான் ஒரு பாடல் அவருக்கு அனுப்பிச்சேன். இன்னைக்கு அவர் பதில் அனுப்பும்பொழுது அவர் கடைசியாக கேட்ட பாடல் ரமணன் உங்களுடைய பாடல் தான். அது அவரால் கேட்க முடிந்தது. அந்த நினைவோடு தான் போட்டார். அது என்ன, அந்த ஒரு வரி மட்டும் சொல்றேன். உடல் ஒரு நாள் இந்த மண்ணில் வீழும், உயிரந்த நேரம் விண்ணில் தாவும், உடல் விழுந்தாலும் உயிர் பிரிந்தாலும் உண்மை ஒன்று என்றும் வாழும், உணர்ந்த நெஞ்சில் அமைதி சூழும். சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி மகாசாந்தி. மண்ணில் தோன்றி மண்ணில் நடந்து மண்ணில் முடிவது மனிதனின் பாடு. மண்வெறும் கூடு விண்ணே வீடு, மாயைக்கும் தெளிவுக்கும் மனமே கோடு. வண்ணம் கலைந்த வானம் போலே எண்ணம் நீங்கி உண்மை உணர்ந்தால் எதுவரை ஜனனம் எவர்க்கிந்த மரணம். சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி மகாசாந்தி மகாசாந்தி மகாசாந்தி. மிக்க நன்றி. ஒரு நிமிஷம் மௌனம். திறக்கலை. விழா இங்க நடக்குது. அதுல 10லேருந்து 11 மெட்ராஸ் யூத் காயர் அவருடைய சேர்ந்திசை, 11லேருந்து 12 வரைக்கும் தேசமே தெய்வம்ன்ற தலைப்புல நான் பேசுறேன். என்றவர்கள் வரலாம். அப்புறம் இந்த இசைக்கவியை கேளுங்கள் அடுத்த நிகழ்ச்சி 29ஆம் தேதி நம்ம கிரி ட்ரேடர்ஸ் ரங்கநாதன் கலந்துக்கிறார்.